தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த முடிவு எடுத்ததுனால சகோதரர் பிஜே அவர்கள் விலகி செல்வதனால இது தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளுமா? இதில் தௌஹீத் சகோதரர்களுக்கு இடமே கிடையாதா? இனிமே தௌஹீத் சகோதரர்களுக்கெல்லாம் பதிலாக இங்க நிர்வாகிகளா இருக்கிறவங்க வேற மாதிரியான சகோதரர்கள் வந்து உட்காருவாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு எழும். ஒருபோதும் தௌஹீதுக்கு எதிராக, ஏகத்துவத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எடுக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அப்துல் காதர். என்னுடைய ஊர் பொட்டல்புதூர். தெற்கு தெரு 7B62 தெற்கு தெருவில் வசித்து வருகிறேன். பொட்டல்புதூர் இஸ்லாம் நம்பிய முண்டங்க 40 பேர் அழைத்து கொண்டு அவங்களை ஒன்று கூட்டி அதை ஒரு 2 மாத காலமாக நடத்தி கொண்டு வரணும். வந்ததுக்கு அப்புறம் சமீபத்தில் அந்த தாமுகாவை பொறுத்து அவங்கள்ட்ட இதை கொண்டு வரலாம்ங்கிறது அபிப்பிராயம் தெரிவிக்கும். அவங்க கலந்து விட்டாங்க, எல்லாரும் கலந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் 10-15 நாள் கழித்து ஊரில் பெட்டிக்கடை ஒன்று எனக்கு ஏற்பாடு பண்ணி பெட்டிக்கடை நடத்தி கொண்டு வந்தேன். வந்தபோது அப்போ அவள் அந்த சகோதரர் கலைந்து போன சகோதரர் 10-15 பேர் கலந்து அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்குது, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வேணும், இந்த மாதிரி இந்த பல ஊர்ல இப்படி நடந்துட்டு இருக்கு, இப்படி தாமுக செயல்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க, இதை நம்மளுக்கு ஏகத்தை ஊரை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்கள 10-15 பேரை சரி பண்ணா. அதுக்கப்புறம் மாவட்ட தலைவர் சிப்லி, அப்பாஸ் இலுமி, மைதீன் சேட்கானு, அடுத்தால சாவுல பொருளாதார இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்தபோது அப்போ கருத்து கேட்டாங்க என்ன செய்வாங்க. அப்போ கிளைய ஆரம்பிச்சு விட்டுருங்க, ஆரம்பிச்சு கொஞ்சம் 10 பேர் தான் பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுருவோம்னு சொல்லி கருத்து சொன்னோம். சரி ஆரம்பிச்சு அப்ப யாரை போடுவோம்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அங்க உள்ள எல்லாருமே என்னதான் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப நான் சொன்ன என்னால முடியாது, நான் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன், என்னால முடியாது, நீங்க யாரை எடுத்துக்கோங்க. லாஸ்ட்ல காஜாலாவதுங்கிறவர முன்னாலே இருக்குன்னா புதிய தமிழகத்தில் இருந்தாரு, அப்புறம் ஜிஹாத்துல இருந்தாரு, அவரை தான் நம்ம தலைவராக தேர்ந்தெடுத்து போடணும்னு சொல்லி தலைவராக தேர்ந்தெடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் செயலாளர்கள் மைதீன் ஒரு ஆளை போட்டாங்க. பொருளாதாரம் நான் வேண்டாம்னு சொல்லி என்ன மல்லு கட்டி தான் அவங்கள தான் போட்டாங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன். மல்லு கட்டி போட்டப்போ சரி நம்ம ஒத்து நான் வெளியே வந்து போட்டு இருக்கட்டும் சொல்லி ரொம்ப மொழியில ஒட்டு வந்தாச்சு. வந்து அதுக்கப்புறம் அப்போ ஃபார்ம் பண்ண 10 பேர் இருந்துச்சு. இந்த 10 பேர் இருக்க சொல்ல இவங்க பொருளாளர் யாருமே சப்போர்ட் பண்ணல. நான் தான் அந்த கடை கூட விட்டு அந்த 2 பாரத்தை ஒப்படைச்சாங்க. அதை வாங்கிட்டு போய் அந்த 50 பேர் சேர்க்க ஒவ்வொரு ஊடா போய் அவங்கள்ட்ட இது சொல்லி 50 பேர் ஒன்று நான் தான் ஒரு 2 மாசம் அலைஞ்சி அதை சேர்த்து தலைமைக்கு போன் பண்ணி, சிப்லிக்கு போன் பண்ணி இப்படி ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 2 மாசம் கழிச்சு என்னுடைய கொலை ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆரம்பி தவிக்குள்ள 5 வருஷம் தவிக்குள்ளே இருக்கேன். இப்ப 2-4 மாசத்துக்கு அப்புறம் அந்த கொலையை மக்கள்கிட்ட சொன்னேன். இவங்க தாமுக்கான சகோதரர் யாருமே சொல்லல. என் கடை பக்கத்துல வச்சு சில போர்டு, இந்த வரதட்சணை சம்பந்தமா இது சம்பந்தம் போர்டு வச்சிருந்தேன். அந்த போர்டு வச்சு ஜமாத்துக்காரங்க எங்கள்ட்ட வந்து எதிர்ப்பு இப்ப வைக்கக்கூடாது, தர்கால எனக்கு கண்டனம் வந்துச்சு. நான் ஒரு ஆளை மளிகை கடை எப்படி நீ செய்யக்கூடாது கூட. அப்ப நான் சொன்னது நான் உண்மையாக எனக்கு எதுவும் தப்பா இருந்தா நீங்க வந்து நிறுவீங்கன்னு சொன்னேன். அவங்க யாருமே முன் வரல. அப்ப மறுபடியும் ஒருக்க இது பண்ணி விட்டாங்க. நான் இது மாதிரி இருந்தாச்சுன்னா உன்னை வந்து வியாபாரத்தை தடை பண்ணுவோம் வைக்கணும்னு. அப்ப நான் அதை வந்து நான் கவலையே படலைங்க, அதை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், அதை போய் கவலைப்படலைங்க. அப்ப ஜிம்மால கூட்டி இது ஒரு தொழுவிட்டு வரும்போது எனக்கு அதுக்கு முன்னே தடை போட்டாங்க, தொலைக்கூடாது வைக்கூடாது சொன்னாங்க. அப்ப நான் மீறியும் தொழுவிட்டு தாங்க வந்து அதோட ஜிம்மால வந்து வெளியே வந்து வரதட்சணை பேசிருக்கேன். அங்க உள்ள ஆலிம் அப்துல் கமீங்கிறவர் வந்தார். அங்க இருந்து வந்து என்னடாங்க என்ன பேசுறீங்க, வரதட்சணை, நீ என்ன தௌஹீத்காரங்க வரதட்சணை பேசுற, நான் பள்ளியாசூர் வெளியே வச்சு தானே பேசுறேன் இப்படியும் பேசுறேன்னு சொல்லி அந்த ஜிம்மால தொழுவிட்டு தான் வெளியே வந்தாங்க. வெளியே வரும் இவர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை மாத்திட்டாரு. மதவு சாபியமா திட்டம் வைக்கிறாங்க. அவங்களோட கூட்டப்புறம் சேர்ந்து என்ன அடிச்சிருச்சு. அப்பவும் இவங்க நிக்கிறாங்க, யாருமே சப்போர்ட் பண்ணல. தாமுகாவாங்க ஒரு 2 பேர் சகோதரர் நிக்காங்க, அடிச்சுட்டாங்க. நானும் அதை இது பண்ணிட்டு போயிட்டா ஓச்சி விட்டு மறுநாத்து வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் மன்னிப்புக்கு வந்து என்ன அழைப்பு கொடுக்காங்க. நீ வந்து பள்ளியாசம் வந்து மன்னிப்பு கேட்டு ஜிம்மால வந்து இந்த கொள்கை நான் இது பண்ண மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கேட்டு நான் வியாபாரத்தை இது பண்ணிடுவேன், நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி 2-3 மாசமா அந்த வியாபாரம் வந்து தடைப்பட்டு இருந்துச்சு. எனக்கு கடையை திறந்து வைக்கவும் நைட்ல பூட்டவும் கடன் திறந்தே பூட்டம் இப்படி ஒரு 4 மாசமா. அதுக்கப்புறம் தான் நான் சைபுலான்னு நம்ம மாநில தலைவர் சைபுலானுக்கு இப்படி விஷயம் இப்படி ஆகி போச்சுன்னு சொன்னேன். அப்ப அவங்க நீ தான் பொருளாளர் இருக்கலாமா, நம்ம தாமுக ஆரம்பிச்சீங்க, பொருளாளர் இருக்கா, நீங்க தாமுக தெரிவிச்சானா கேட்டாங்க. அப்போ அப்பாஸ் இலுமி நான் போன் பண்ணுவேன், எனக்கு பொட்டுப்பூர்ல போன் பண்ணுவேன். ஏன்னா இப்படி விஷயம் ஊர் வேலைக்கு வச்சுட்டாங்க, இந்த மாதிரி கடையை தடை பண்ணிட்டாங்க, என்ன விஷயம் இப்படி அது எனக்கு நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமா, நீங்க தாமுக இது இருந்தா எனக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கு தௌஹீத்னு ஒரு இது இருக்குது, நீங்க சைபுலான கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ அப்படியே சொன்னா அப்ப அந்த சைபுலானுக்கு போன் பண்ண இப்ப என்னென்ன எப்படி செய்யணும், நீங்க கடைநூல் வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் கடைநூலுக்கு போனேன். கடைநூலுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பாஸ் அங்க இருந்து சைபுலான போன் பண்றேன். அப்படி என்ன உங்க பொருளாளர் ஒரு ஊருக்கு பொருளாளர் இருந்து அவருக்கு பாதிக்கப்பட்டீங்க, நீங்க என்ன இது பண்ண மாட்டீங்க, இல்லன்னா நான் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு விட்டுட்டேன்னு சொன்னேன். இல்ல நீங்க எஸ்பி ஆபீஸ் கூட்டு போங்க, அவரை கூட்டு போய் இது பண்ணுங்கன்னு சொன்னேன். அது செயற்குழு ஒண்ணு இருக்குது நம்ம திருநெல்வேலியில, அதுக்கப்புறம் போகும்போது சொன்னார். அப்ப எப்ப செயற்குழு இருக்கீங்க அண்ணன் கேட்ட சைபுலான இந்த நாள்ல இருக்குது அவங்க. சரி அப்ப நான் அங்க வர சொல்றேன், அவரை நீங்க அங்க விசாரிச்சுக்கிறேன்னு சொன்னா. அப்படி அவன் திருநெல்வேலியில சீதாவதி லாட்சி வச்சிருந்தாங்க. அப்ப நான் போயிருந்தேன், எல்லா பேரும் இருந்தாங்க. அப்ப எனக்கு அந்த கூச்சமானு சொல்றதுக்கு அவங்கள்ட்ட அப்போ அங்க உள்ள
சைபுல்லானோட அண்ணன் சேகனாவும் புளியங்குடி செய்திகளையும் எடுத்து சொல்றாரு. ஊர்களுக்கு வச்சுட்டாங்க, இப்படி பாதிப்புல உள்ளாக்கியிருக்காரு. ஜாமா யாரு வாங்க 4 மாசம் கடையை அடைச்சு போட்டு இருக்காரு. ஜாமா இந்த மாதிரி இருக்குது. தண்ணி பிடிக்க கூடாதுன்னு கட்டளை போடணும். தண்ணி என் வீட்டு முன்னால பைப் இருக்கும், தண்ணி பிடிக்க கூடாது. அதே யாரும் பேசக்கூடாது. அதெல்லாம் தாமுக பொறுப்பாளர் பொருளாளர் இருந்தும் அவங்கள்ட்ட யாருமே பேச மாட்டாங்க. தலைவர்களே மசோரா கலக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமை வரைக்கும் அவங்க சொல்லும் போதும் அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்ப அப்பா சினிமானே என்கிட்ட கேட்டாங்க, என்ன விஷயம், இதுதான் விஷயம் நடந்துச்சுன்னு. இப்படி நான் இந்த கொள்கையை தான் சொன்னேன். இதை மாதிரி என்ன இந்த அளவு பாதிக்க வச்சுட்டாங்க. 2 மாசம் ஆச்சு. 2 மாசத்துல ஒரு ஜாமாங்க 4 மாசம் நான் கடை இல்லாம ஒரு ஜாமம் விற்கல, அப்படி இருந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து வச்சுட்டு இருக்கேன். மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. வீட்டு முன்னால பைப் பிடிக்க, அதுலயும் தண்ணி பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மொத்தமா ஜமாத்துக்கு தரவாக எங்க வீட்டுல இருந்து அகற்றுறாங்க. இதுக்கு உங்க தாமுக காரங்க உடஞ்சியா இருக்காங்க. அதாவது இவங்க எங்களை என்ன ஏதும் கூட ஒரு அமைப்புல இதா இருக்காரு, என்ன இவர் பாதிப்பு என்ன எங்க கேட்க மாட்டாங்க. அவங்களும் சேர்ந்து மணி இது பண்ணி சொல்றாங்க. அப்போ நான் வேணா மாவட்டத்துல பொட்டல் கூட அப்படி இருக்குன்னு சொல்லி உங்க மாவட்டத்தில் அணிய வந்திருக்கேன். சைப்ரா அப்போ அப்பா சிலிமா அன்னைக்கு என்ன சொன்னா, நீங்க பொட்டலுக்குள்ளவே நீங்க ஜமாத்துல மன்னிப்பு கேட்டுருங்க. இதை நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்டு நீங்க சரணடைஞ்சிருங்கன்னு சொன்னா, அப்படி சரணடைஞ்சு அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணி அதுக்கு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், கொள்கையில என்ன மன்னிப்பு கேட்க சொல்லல. இல்ல இப்ப அப்படிதான் நம்ம செய்யணும் அப்படின்னா நீங்க அங்க அவங்க தௌகியை தான் பார்க்கணும். அங்க தானே அனுப்பி வச்சுக்காங்க நம்ம சைப்லான்னு. அப்ப முடியாதுன்னு சொன்னா வந்துட்டேன். முடியாதுன்னா அப்ப பாத்துக்கிடுவோம் இருந்துச்சுன்னா அப்படி கலைஞ்சு போயிட்டாங்க. ஆக மறுநாள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சைப்லானு இப்படி தெரிவிச்சு இப்படி நிலைமை இருக்குது, இப்படி என்ன பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சைப்லான அப்பா சிலிமா போன் பண்ணி எப்படி இருக்கு என்ன பண்ணும். இல்ல நான் அன்னைக்கு சொல்லிட்டேனே இங்கிற அளவுக்கு இது பண்ணி விட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கடையை நான் திறந்து என்ன ஒண்ணு பண்ண கூட 4 மாசம் மேல ஜாமான் பூரா புழு, இந்த மல்லிகை ஜாமான் புழுவில் வச்சிருச்சு. பிஸ்கட்லாம் இதாகி போச்சு. வேற என்ன பண்ணு ஒண்ணும் தெரியாம தான். அதுக்கு நம்ம அந்த தாமுகாரங்க சேர்ந்து ஜமாத்து கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க என்ன முடியும், நாங்க உங்களுக்கு ஒத்து போறோம், ஜமாத்துக்கு நாங்க ஒத்து போறோம், நாங்க ஒரு இது பண்ண அவங்களுக்கு கூட நாங்க ஒத்து போகல, அது தனிமையா இருந்தா நாங்க சப்போர்ட் பண்ணல. அப்ப அவங்க கூப்பிட்டு நீங்க பொறுப்பாளர் இருக்கார்ல அவரை நீங்க சொல்ல வேண்டியது. அது நாங்க சொல்லியாச்சு கேட்கலாம். ஆனா அவருக்கு நாங்க எந்த சப்போர்ட் பண்ண மாட்டோம். உங்க கூட இணைங்க நிற்போம். தாமுக பொதுப்படையில ஒரு ஏக்கம், அதை நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது நான் உறுதிமொழி எடுத்தேன்னு சொன்னேன். அப்படி அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல மத மாற்றம் தடுத்துறதுக்கு வந்தாங்க எங்க தென்காசிக்கு. அப்ப சைபுல்லாண்ட சொன்னேன், இப்படி இருக்கேன்னா என்ன பண்ணு, முடிவு ஆக மாட்டாங்க, என்ன பண்ணணும். ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் கொடுங்க சொன்னா. அப்படி ஸ்டேஷனுக்கு நான் போனேன். அங்க போன நான் ஒரு ஆளா போய் நிக்க, எனக்கு ஆள் யாருமே சப்போர்ட் இல்ல. அப்போ தாமுக இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்க ஜமாத் சார்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு சைபுல்லான போன் போட்ட அப்புறம் மத மாற்றத்துல ஹைதராலி வராங்கம்மா, அவங்கள்ட்ட போய் இன்னொரு நீங்க சொல்லுங்க என்ன சொல்றாங்க பாப்போம் சொன்னா. அப்ப ஹைதராலில சந்திக்க போனோம். சந்திக்க போய் லால்ஜில போய் சந்திக்க போச்சுல. அப்போ எங்க தாமுக முன்னன் தலைவர் முன்னால போனாங்க, பின்னால வந்தேன். அப்ப என்ன ஏதுன்னு கேட்ட அப்புறம் என் விஷயத்தை சொன்னேன். பஸ் நான் போய் சொன்னேன், இப்படி இருக்கேன், இப்படி நிலவரம், என் நிலைமை இப்படி இருந்துட்டு இருக்குது, ரொம்ப மோசமான நிலைமை இருந்துருக்கேன், நான் வேற கடை வாங்கி போட்டுட்டு இந்த நிலைமை இருந்துட்டு இருக்கேன், கடை வியாபாரம் இப்படி இருக்குது, ஜாமான் இது போயிருக்கேன். அப்ப என்ன நீங்க என்ன இதனால வந்துச்சுன்னு கேட்டா, இந்த மாதிரி பிரச்சனை இதுதான் இந்த கொள்கை. அதான் உங்க யாருமே தாமுக சாவரத யாருமே சொல்லலாம். நான் பொதுப்படியா மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது யாரையும் கையை பிடின்னு சொல்லல. போர்டு மூலியமா தான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். போர்டு கடையில ஒரு போர்டு வச்சு அது மூலியமா மக்கள்கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை. அப்ப அவங்களை தாமுக கூட்டு கேட்டா நீங்க என்ன செய்யறீங்க, நாங்க இதெல்லாம் ஒன்றும் போகல, இது பண்ணல, நாங்க இருக்க உடந்து போடாம நீங்க. அப்போ உங்க தாமுக நீங்க வழங்க, அவருக்கு எந்த சப்போர்ட் நீங்க பண்ண வேண்டாம். தௌஹீது அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க பார்த்து விடுவாங்க. அவங்க மூலமா நீங்க சப்போர்ட் பண்ணி அவருக்கு நீங்க சப்போர்ட்டோ உதவியோ எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க தனியா உங்க நீங்க எப்படி வழக்கையில தாமுக நீங்க வளர்க்கலாம், அதுலயும் மும்முனை நீங்க மூச்சுருங்க, அவருக்கு எந்த சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ நான் கேட்ட மறுபடியும் அங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். தாமுக பொருளாளர் இருக்கேன், ஏகே நீதியாவது பேசக்கூடாதுன்னு கேட்டேன். அதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே அவங்கள்ட்ட எதுவும் கலக்க வேண்டாம், அவங்க கலக்க அவசியம் இல்லை, வேண்ட தேவையில்லை. அது என்னன்னா அப்போ அப்படி பொருளாதார அதுதான் அவங்க ஜமாத்துக்கு கட்டுப்படுத்த அவங்க நடப்பாங்க. அவங்க ஜமாத்துங்க அவங்க கட்டுப்படுத்த நடப்பாங்க. அதை நீ விமர்சனம் அவசியம் இல்லை, விமர்சனம் தேவையில்லை. அவங்க பேசலாம் விட்டுற வேண்டியதான். அவங்க சொன்ன ஜமாத் இருக்கீங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ணுறீங்க விட்டுறணும். நானும் வெளியே வந்துட்டேன் வேகத்துல. அதுக்கப்புறம் இந்த தலைவர் எங்க பொட்டுக்குள்ள வெளியே வந்து அதுக்கப்புறம் கூப்பிட விட்டாரு. அந்த தலைவர் உள்ள போய் மறுபடியும் அவருக்கு சொல்ற, அப்படி நீங்க தாமுக வழக்கு வழிபாடுங்க, 2ஆம் தரம் பெருசு பண்ண நீங்க அதை அவங்கள வச்சு எந்த டச்சும் பண்ணணும். தாமுக எப்படி வளர்க்கணும் அப்படி வளங்க, அவங்களுக்கு எந்த சப்போர்ட் நீங்க இது பண்ண வேண்டாம் எங்கிறாலும் சொல்லிட்டு அது மறுபடியும் சைபுல்லான இப்படி போன் பண்ணி இப்படி நடந்துச்சுன்னா விஷயம் நடந்த. அதுக்கப்புறம் இந்த இவங்களுக்கு இந்த இந்த ஹைதராலி சொன்ன நம்ம தாமுகாரங்க நல்லா இதாகி போச்சு, பிடியாகி போச்சு. அப்ப இவர் எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணணும், நம்மளுக்கு நம்ம கூட அவங்க ஜமாத் கூட சேர்ந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி இவர் தனிமையா போட்டோம், இவர் நம்ம இது பண்ணணுங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம இது இல்லாம ரொம்ப இந்த ஜமாத்துக்காரங்க என்னென்ன பண்ணா அதுக்கெல்லாம் உடஞ்சானுன்னு இது பண்ண வந்தாங்க. அப்ப நான் சொன்னா மறுபடியும் சைபுல்லான இப்படிதான் இருக்காங்கன்னு. சரி பொறுமானி ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொன்னா அடுத்தாலும் ஹைதராலினா இங்க வந்தா அப்படி எங்க நம்ம மேலப்பாளையத்தோட தாமுக தலைவர் இந்த லெட்டர் கொடுத்தா. அப்படி அல்லாவின் திருப்பி அனுப்புனர் எஸ் ராஜா அலாவுதீன் தலைவர் தமிழ்நாடு முஸ்லீம் பொட்டல்புதூர் பெருனர் எஸ் ஹைதராலி பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற 7 வடமறை மறைக்காத்திரு சென்னை. எல்லா புகழும் இறைவனுக்கு.
அன்புள்ள சகோதரர் ஹைதர் அலி அலி அவர்களுக்கு எஸ் காஜா அலாவுதீன் எழுதிக் கொள்வது அஸ்ஸலாமு அலைக்கும். தாங்கள் கவனத்துக்கு தெரியப்படுவது என்னவென்றால், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் அப்துல் காதர் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டே தவ்ஹீத் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறார். அதனால் அவரை ஊர் ஜமாத்தார்கள் அவரை ஊர் நீக்கம் செய்துள்ளார்கள். இந்த விவரங்கள் அனைத்தையும் தாங்களிடம் தென்காசியில் மதமாற்றம் தடசத்தை எதிர்த்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் போது தங்களிடம் நேரில் தெரிவித்துள்ளேன். தற்போது இந்த ஊரில் உள்ள ஜமாத்தார்கள் என்னை அழைத்து உங்களுடைய இயக்கம் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாகவும் அரசியல் சாசனப்படி நமக்கு அளிக்கப்பட்ட உரிமைக்காகவும் பொது நல காரியங்களுக்காகவும் பாடுபடுவதாக இருந்தால் நாங்கள் ஆதரவு தருகிறோம். அதை விட்டு வேற கொள்கையை மக்கள் மத்தியில் பூத்த நினைத்தால் உங்கள் இயக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தரமாட்டோம், பலரும் விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதன் அடிப்படையால் நாங்கள் எப்படி செயல்படுவோம் என்பதை தாங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பு: பொருளாளர் அப்துல் காதர் அவர்கள் இந்த ஊரில் தவ்ஹீத் ஜமாத் ஆரம்பித்து அதற்கு அவர்தான் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். 21/12 அன்று தாங்கள் மேலப்பாளையம் வருவதாக தகவல் வந்துள்ளது. நேரில் சந்தித்து பேசுகிறேன். இந்த இதுல போய் இருக்கீங்க எப்படின்னா, ஜமாத்துக்காரங்க தவ்ஹீத் ஜமாத் தலைவரும் போட்டிக்க நம்ம தலைவராக ஆரம்பிக்க தவ்ஹீத் அப்ப மக்கள்கிட்ட சொல்றோம். இவர் நம்மள்ட்ட என்ன போட்டிக்கானா தலைவரா தவ்ஹீத் ஜமாத் பொட்டு போல ஆரம்பிச்சு தலைவர் அதுக்கான போட்டு போய் இறஞ்சிக்காரு. அதை ஜமாத்துக்காரங்கள்ட்ட நம்ம வேற ஆள் மட்டும் விசாரிச்சேன். எப்படி நான் பொருளாளர் இருக்கனால நீங்க நீக்குன்னு சொன்னீங்களா எங்க பொட்டு தலைவர்கிட்டன்னு. அவங்க அதை பத்தி நாங்க எதுவுமே பேசல, நீ பொருளாளர் இருக்கே எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ரெண்டு போய் அவர் இணைச்சிக்காரு. எப்படி அவர் பொருளாளர் இருக்கனால எங்க ஜமாத்துக்காரெல்லாம் கூப்பிட்டு தாமுக எங்க முஸ்லிம்களுக்கு பாடுபடுறதா இருந்தா நாங்க ஆதரவு கொடுப்போம். ஜமாத்துக்காரன் இன்னும் எடுத்துக்கிட்டு தான் வராங்க தாமுக. அப்போ இருந்து இதை பொய்யா 2 சேர்த்திருக்காரு. இந்த லெட்டரை கொடுத்து மேல போய் கொடுக்குறாங்க. அப்ப நான் வேன்ல இருந்து வெளியே இறங்கல. ஹைதர் அண்ணா கொடுத்தாங்க. இந்த லெட்டரை பார்த்தா அப்படின்னு சொன்னா அவரை தாமுக போய் நீக்கிறீங்க, பொருளாதார போய் நீக்கிறீங்க, நீக்க வர இது பண்ணீங்க. அப்போ நான் நீக்க வந்த மரணத்தை என்ன பொருளாதார இது பண்ணிட்டாங்க. இந்த நடந்த சமூகத்துல நான் என்ன நடந்துச்சுங்கிறத ஹைதர் அண்ணா எங்கிட்ட இதுவரை கேட்கல. தாமுக நான் பொருளாளர் இருந்த போட்டு எங்க தாமுக நிர்வாகிகள் யாருமே என்ன நடந்துச்சு யாருன்னு கேட்கல. நான் தான் இது சொல்லிருக்கேன். இவ சொல்லி அவங்க யாருமே எங்கிட்ட இப்ப பாதிக்கப்பட்டிருக்க என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. நான் வழியே போய் சொல்லியுமே என்ன இந்த அளவுக்கு ஊர் மக்களும் இது பண்ணி இவங்களும் தாமுக அந்த உள் இயக்கமும் இது பண்ணி எங்களை இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்திட்டாங்க. ஏற்படுத்திக்கு அப்புறம் என்னால இது பண்ணாம அவங்க பொருளாதார ராஜினாமா பண்ண நம்ம ராஜினாமா பண்ணோம். இந்த இதுவரைக்கும் அந்த தாமுக எங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கு. அந்த அன்னைக்கு தாமுக காரங்க கொஞ்சம் நம்மளுக்கு அவங்க இது பண்ணி கொஞ்சம் ஆறுதல் நம்ம சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த நேரம் நல்லா இருந்திருக்கும். எனக்கு நிலைமை என்ன, ஊருக்காரங்களும் எடுத்து வரேன் எல்லாரும் அடிக்க வராங்க என் தெருக்குள்ள. நான் ஒரு ஆள் நிக்க வெளில பைப்பு தண்ணி பிடிக்கலாம்னு நிக்கிறேன். நான் ஒண்ணுமே செய்ய முடியல. இவங்களும் சேர்ந்து நிக்காங்க, கூட்டமா நிக்குது. கூட்டம் தெருப்புறம் கூட நான் ஒரு ஆள் நிக்க ஒன்னும் செய்ய முடியாது சூழ்நிலை. அதுக்கப்புறம் வெளியே போனா பேசக்கூடாது, என் சொந்த பந்தத்தை பேசக்கூடாது, 1000 ரூபாய் யாருமே பேசக்கூடாது, கொடுக்கல் வாங்க கூட பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஏற்படும். இவங்களும் அந்த நேரத்துல சரி இயக்கத்தில் இருக்காராங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இது பண்ணல. அப்போ மாநிலத்துல கேட்டாங்க ஹைதராபாத் என்னங்கிற என்கிட்ட கேட்டு ஒரு ஆதரவு சொன்னா நல்லா இருக்கு. அப்போ ஒரு அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டவங்க. அப்போ இந்த இயக்கம் பாதிக்க நானும் ஒரு ஆள் தானே. அப்ப பாதிக்க தாமுக எல்லா மக்களுக்கும் இது பண்ணு சொல்றாங்க. என்ன சொன்னா எல்லாரும் பொதுப்படையானு. அப்ப அன்னைக்கு பொதுப்பட அப்ப நானும் ஒரு பொதுப்படையான ஆள் தான். பொருளாதார பதவி இருந்தாலும் பொதுப்பட. அப்ப எனக்கு அந்த பாதிப்பு அன்னைக்கு அவங்க இது பண்ணணும். அன்னைக்கு நேரத்தில் தவ்ஹீத்ல இருக்காங்கிற மாதிரி அவங்க ஒதுக்கிருக்காங்க. நான் தவ்ஹீத்ல இருக்காங்கிற ஒதுக்கி. அப்போ அவங்க சொல்றது எப்படின்னா எல்லா மக்களுக்கும் பொதுப்படையா ஆரம்பிச்ச தாமுக எல்லா மக்களுக்குமே பொதுப்படையா இல்ல. தவ்ஹீத்காரங்க யாரு பாதிக்கப்பட்டாலும் நாங்க விசாரணை பண்ணி அதுக்கு நீதி வழங்குவோம். அப்ப ஏன் பாதிப்பு அவங்க சொல்லும் போது எந்த நீதியுமே எனக்கு வழங்கல. இது வரைக்கும் எந்த நீதி. அதுக்கப்புறம் தான் மாநில தலைவர் நம்ம சைபுலான கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எஸ்பி எல்லாம் சந்திச்சு இதுவரை இது பண்ணோம். நம்ம எங்க செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எதிராக தான் இந்த தாமுக நம்மளுக்கு எதிர்த்து இருந்துச்சு. அந்த இதுல இன்னும் இப்ப நிறைய பாதிப்புக்கான சரியா யாவும் இல்ல. இதில் நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் ஈரோடு மாவட்டம் தாராபுரம் சேர்ந்தவன். நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். என் பேர் ஜமால் முகமது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால தாராபுரத்தில் பெரிய பள்ளியில நம்ம சகோதரருக்கு போய் தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது நம்ம சகோதரரை பார்த்து அந்த பள்ளியினுடைய இமாம் முஹைதீன் மிஸ்பாகின்னு சொல்றாங்க. பின்னாடி நின்று தொழுகைக்கு பின்னாடி நம்ம சகோதரர் தொழுதுட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி இவர் நின்றுக்கிட்டு தொழுதுட்டு இருக்கான் பாரு நாய் பண்ணி அப்படிலாம் பேசியிருக்கான். அந்த தொழுதுட்டு இருந்த சகோதரர் கொஞ்சம் வயது என்னை விட குறைந்த பையன். சுமாரா ஒரு 17-18 இருக்கும், படிச்சுட்டு இருக்கிற பையன். அப்ப அவன் அப்போ விட்டுட்டு வந்துட்டானுங்க. வந்துட்டு மறுபடியும் எல்லாம் எங்கள்கிட்ட சொன்னா. அப்ப நாங்கெல்லாம் போய் மறுபடியும் அங்கே தொழுதுட்டு அங்கே கேட்டோம். இந்த மாதிரி நீங்க தொழுகையில குறையா சொல்லுங்க.
நாங்க விளங்காம இருந்தோம்னா நீங்க விளக்குனீங்க, அதை வந்து குர்ஆன் ஹதீஸ்படி விளக்குனீங்க அப்படின்னா நாங்க தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், நீங்க சொன்னது கரெக்டா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு மேலேயா நீங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நாங்க சொன்னோம், அல்லாஹ் சொன்னது ரசூல் சொன்னதா இருந்தா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து எங்களுக்கு மேலே எல்லாம் எங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா நாங்க கேட்க மாட்டோம். நீங்க இந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து நம்ம சகோதரர்கள் வந்து நடக்கக்கூடாது, நீங்க பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா அது சரியா வராது. ஏன்னா அவங்க சின்ன பசங்க, உங்கள்கிட்ட வந்து அவங்க தகாத முறையில் பேசிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், அவங்களுக்கு வீட்டில் வந்து பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி போட்டு வந்தோம். சொல்லிட்டு வந்து மறாத நாள் லொஹருக்கு பின்னாடியே அந்த தாராவூட்டில் சின்ன கடைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம சகோதரர் தான் பிலால் ஆர்ட்ஸ்னு சொல்லி ஆர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஆர்ட்ஸில் நான் உட்கார்ந்தோம். அப்ப அந்த பள்ளியினுடைய துணை செக்ரட்டரி, அட்டவணை தாராவூர் அட்டவணை மஸ்ஜிதுடைய துணை செக்ரட்டரி, அவர் பேர் வந்து உபைதுர் ரஹ்மான். அவர் வந்து என்னை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, ஏப்பா என்ன நேற்று வந்து அஜத்தை மிரட்டினியாமா, அஜத்தை மிரட்டிட்டு வந்துட்டு நீ என்ன அப்படியா இப்படிங்கிறார். அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க அப்படிலாம் மிரட்டல, நீங்க வந்து அதிகாரமா பேசாதீங்க. அப்ப அவர் வந்து சரி நான் பாத்துக்கிறேன், பாக்குற வரைக்கும் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் போயிடுறாரு. அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இவர் மட்டும் தான் அப்படி பேசினாரு, மற்ற யாரும் அந்த மாதிரி இல்லை. இப்ப இந்த சம்பவம் வந்துங்க மாவட்ட துணைத் தலைவராக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட துணைத் தலைவராக சாவுல் அமீன் சொல்லி ஒரு நபர் இருந்தார். அப்ப அவருக்கு வந்து அவர்கிட்ட போய் இந்த உபைதுர் ரஹ்மான் சொல்லி அவர் மூலியமா வந்து நம்ம வந்து இவங்களை வந்து இப்படியே விடக்கூடாது, கிட்டத்தட்ட 2.5 வருஷமா வந்து நம்மளுக்கு இவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கானுங்க, சொன்னதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறானுங்க, இவங்களை வந்து நம்ம வந்து நேரடியா வந்து கேட்க முடியல, எல்லாமே வந்து வாலிபலா இருக்காங்க, இது வந்து கரெக்டான டைம் நம்ம வந்து ஸ்டேஷன்ல வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாவட்ட துணைத் தலைவர் வந்து மாவட்ட துணைத் தலைவர் சாவுல் அமீதுக்கு எங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து தமிழ்நாடு முஸ்லிம் மன்றத்தில் வந்து பொறுப்பு இருக்காரு. அவருக்கு இன்னும் சொல்ல போனா பொறுப்பு வாங்கி கொடுத்து தாராவூர் தகுதி சகோதரர் தான் வாங்கி கொடுத்தாங்க. பிளாக்ல பிசினஸ் வந்து தகாத முறையில் செஞ்சுட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம சகோதரர்கள்லாம் வியாபாரி அங்க வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவோம், இவர் இந்த மாதிரி வியாபாரம் பண்றாருங்க, நீங்க வந்து தேவையில்லாம நட்டப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதுல முடிச்சுக்கிட்டு வெளியே போனி அவங்கள காப்பாத்திட்ட வியாபாரம் நம்ம ஆளுங்க நிறைய இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து போவாருங்க, தேவையில்லாத நம்ம மூமின்களுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்துக்கு போய் கணவன் மனைவி சண்டைகளுக்கு போய் ஒன்னு பையனுடைய சார்பில் இவங்களுக்கு பணம் கொடுத்தா அது நியாயம் குர்ஆன் ஹதீஸ்ல அவங்க பாக்குறது கிடையாது. தமிழ்நாடு முஸ்லிம் சார்பா தமிழ்நாடு முஸ்லிம் லேபிள்ல அந்த கேஸ் கொடுக்கறதா இருந்தாலும் தமுகவுடைய லெட்டர் பேர்ல தான் கொடுப்பாங்க. ஆனா அங்க நியாயம் எப்படி நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேஷன்ல இவங்க சப்போர்ட் பண்றது வந்து அவங்க யார் பக்கம் நியாயம் இருக்கலாம் பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டாங்க. ஒன்னும் உறவினர்களா இருந்தா உறவினர் சப்போர்ட் பண்ணுவாருங்க, அப்படி இல்லை அப்படின்னா இவருக்கு வந்து அவருடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு பண்ணுவாரு. இந்த மாதிரி தாராவூருக்கு பக்கத்துல கீழ்நூர் ஊர்ல வந்து ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகல. திருமணம் ஆகாம வந்து இன்னொரு நபர் வந்து விபச்சாரத்தினுடைய அடிப்படையில் வந்து அவங்க உறவு வச்சிட்டாங்க. பையன் வந்து வசதியானவன், பொண்ணு வந்து ஏழ்மையான பொண்ணுங்க. அந்த பையன் வந்து இவருக்கு இந்த தமுகவுடைய மாவட்ட துணைத் தலைவர் சாவுல் அமீதுக்கு வந்து ரிலேஷனுங்க. இந்த பெண்ணு வந்து தகாத முறையில் வந்து இவங்க வந்து இதாகிட்டாங்க. அப்ப அந்த பெண் வீட்டார் வந்து போய் நியாயம் கேட்கும்போது அவங்க வந்து இவரை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இவரை கூப்பிட்டு வச்சு பேசும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ வந்து பணத்தை வாங்கிக்க, அதான் அந்த பெண் வீட்டாருக்கு வந்து இவர் வந்து மிரட்டுறாரு. அங்க கீரனூர் போலீஸ் ஸ்டேஷன், பழனியுடைய மகளிர் ஸ்டேஷன் எஸ்ஐ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுங்க, ஸ்டேஷன்ல வச்சு இந்த பெண் வீட்டார மிரட்டுறாங்க. நீ வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை வாங்கிக்க, பையனை வந்து நீங்க தேவையில்லாம டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு வந்து இந்த நியூஸ் வந்து தெரியுங்க. அப்ப தெரியும் போது நாங்க நேரடியா போய் அவங்ககிட்ட போய் சொல்றோம், இது வந்து நீங்க சரியான முறையில் நீ செய்யல, நீ செய்யறதா இருந்தா உனக்குன்னு ஒரு செல்வாக்கு, தனி செல்வாக்கு இருந்தா நீ செஞ்சுக்க. தமிழ்நாடு முஸ்லிம் கழகம் வந்து மார்க்கத்துக்கு சார்பாக நடக்கக்கூடிய அமைப்பு. இது வந்து முழுக்க வந்து தகுதி சோதனை தான் வந்து வளர்த்திட்டு இருக்கிறான், தகுதி சோதனை தான் இதுக்காக பாடுபட்டு இருக்கிறான். போராட்டம் அறிவிச்சா முன்னாடி வரக்கூடிய தான் இருப்பான். அதனால வந்து நீங்க எங்களை எல்லாம் நீ செய்யறது அப்படின்னா இந்த நிமிஷத்துல எங்களுக்கு எழுதி கொடுத்துரு, நாங்க வந்து தகுதி ஜமாத்துக்கு எதுக்கு சம்பந்தம் தாராளம் அந்த ரீதியில் நாங்க கேட்டோம் அவங்கள்ட்ட, தகுதி ஜமாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துரும், நாங்க இதை வந்து தலைமைக்கு சொல்லி நாங்க அவங்க ஒரு தீர்ப்பு வாங்கிக்கிறோம், நீங்க சம்மந்தப்படக்கூடாதுன்னு சொல்லி கட் பண்ணணும். ஆனா அதுக்கப்புறம் பிறகு வந்து எங்களுக்கு தெரியாம அந்த வேலையை பண்ணி அதை வந்து 2 பிரிச்சுட்டாங்க. அதுக்கு பின்புங்க ஒரு நிலப்பிரச்சனை எடுத்தாரு, அது நம்ம தாராவூரத்துக்குள்ளே தானே, அதையும் நம்ம வந்து தடுத்தோம்.
இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் போனால் அவங்களுடைய தகாத வருமானத்துக்கு வந்து நமக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை இப்ப பள்ளியாசில் எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த உபைதுர் ரஹ்மானுங்கிறவர் வந்து அவர் வந்து முன்கோவக்காருங்க, ஆனா அவர் அந்த மாதிரி கிடையாது. அவர் போய் சொல்லவும் இவன் வந்து என்ன பண்ண இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தமுகவுடைய துணைத் தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் சாவலம் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, சரி நமக்கு இது சரியான இது நேரம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எங்கள்கிட்டையும் பேசிக்கிட்டு பள்ளி நிர்வாகம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேஸ் கொடுக்குறாங்க, நீ வந்து இதுக்கு உண்டான வேலையெல்லாம் உங்க வேற எங்கேயும் வந்து இது பண்ணாத, நான் பாத்துக்கிறேன், தமுக சார்பா நான் பாத்துக்கிறேன், எதாவது நம்ம இது பண்ணிக்கலாம், பைசல் பண்ணிக்கலாம், அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த வார்த்தையை சொன்னங்காட்டி நாங்க நம்பணும், இல்ல அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே நாங்க எல்லா ஏற்பாடுலையும் பண்ணி அந்த கேஸை எல்லாம் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி எங்களை ஏமாத்தி இவனே வந்து எல்லா கேஸும் போட்டு போய் பள்ளியில போய் சொல்லி, இன்னும் சொல்ல போனா அந்த நிர்வாகஸ்தர்கள் அந்த ஊர் எங்க ஊர் ஜமாத்தார்கள் கூட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டேஷனுக்கு போக வேணாம், அப்படியே போனாலும் கேஸ் கொடுக்க வேணாம், இவங்களை அடிக்க வச்சு போலீஸை விட்டு அடிக்க வச்சு இவங்களை வந்து மிரட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு. இல்ல அப்படிலாம் ஆகாது, இவங்க மேல வந்து கொலை முயற்சி கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு கேஸ் இல்லைங்க, கொலை முயற்சி கேஸ் போடணும் சொன்னது. எங்க மேல போட்டது வந்து ஒண்ணு கொலை முயற்சி கேஸ் ஒண்ணுங்க, ஆயுதம் இல்லாம தாக்க வந்த கேஸ் ஒண்ணு, அப்புறம் வந்து வழிபாட்டு தளத்துல வந்து குழப்ப விளைவிச்சாங்க அப்படிங்கிறது ஒண்ணு, வழிபாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடிட்டு போறதுக்காக வந்தாங்க தளம் ஒண்ணு, பொதுமக்களை வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி 5 கேஸ் வந்து எங்க மேல போட்டாங்க. இந்த 5 கேஸ் போட்டு இந்த 5 கேஸ் போடுறதுக்கு முக்கிய காரணமானது முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர். இது போடுறதுக்கு முன்னாடி அவர் எங்கள்கிட்ட பேசினது வந்து, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நீங்க ஒன்னும் எங்கேயும் இது பண்ண வேணாம், தலைமையில எங்கேயும் பேச வேணாம், நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு நாள் வந்து போலீஸ் வந்து எங்களை தேடி வந்துச்சு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாங்க அவருக்கு முன்னாடி தமுக நாங்க தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப அங்க கிரைம் பிரான்ச் இருக்கும்போது எங்களை பாக்குறோம். அதுல ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஜமால் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப நான் கேட்டேன், கேட்கும்போது இல்ல எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னு. அப்ப நான் இவர்கிட்ட போய் கேட்டேங்க, எனக்கு இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க எஃப்ஐஆர் போட்டாங்களாமா, என்ன எப்படிங்க எஃப்ஐஆர் போட்டா அவன் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவான், அரெஸ்ட் பண்ணிட்டா ரிமாண்ட் பண்ணான்னா அப்ப இடையில லீவ்ல கோர்ட் லீவ்ல வருது, இதெல்லாம் முடிஞ்சுதான் வந்து வெளியே வர முடியும், பெயிலும் கிடைக்காது. இவன் ரெண்டாவது இவங்க போட்டிருக்க கேஸுக்கு வந்து கண்டிஷன் பெயில் தான் போடுவான், இது வந்து பெயில் விட்டாலும் இல்ல விடாட்டி இல்ல, அப்போ வந்து தாராளத்தினுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அப்படின்னு. அப்ப கேட்டப்ப இல்ல நான் எனக்கு கேட்காம அவங்க போட்டாங்க, நான் சொன்னேன் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க நேரடியா நிர்வாகத்துல போய் கேட்டோம், நீங்க வந்து தவறு நாங்க செஞ்சிருந்தாலும் ஒரு மூமினுடைய பண்பு, இப்ப நம்ம பார்த்த கேசட்ல ஜவஹர்லால் சாப் சொன்னார் இல்லைங்களா, ஒரு மூமினுடைய பண்பு 2 பக்கம் விசாரிக்கணும், ஒரு பக்கம் மட்டும் விசாரிச்சா அது மூமினுடைய பண்பலன்னு. அதவே நாங்க அந்த நிர்வாகத்தை கேட்டோம், ஏன்னா நீங்க யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கணும், பாதிக்கப்பட்ட அவங்க வந்து உங்களுடைய ரீதியில வந்து பாதிக்கப்பட்டது இவங்களா இருந்தாலும் நாங்க தவறு செஞ்சவங்களா இருக்கிறோம், எங்களை கூப்பிட்டு நீங்க விசாரிக்காம நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களே, இது எதுக்கு மார்க்கத்துல கூடுமா, இல்ல நீங்க ஜமாத்தா இருக்கிறீங்களா, நீங்க வந்து இந்த நிர்வாகத்தில் தலைவரா இருக்கலாமான்னு சொல்லி நாங்க ஓப்பனாக கேட்டோம். அப்ப அவங்க வந்து அதெல்லாம் நீங்க எல்லாம் ஒன்னும் பேசக்கூடாது, அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்பவே அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு நடந்த பேசல அந்த நிர்வாகம் எங்களை கூப்பிட்டு என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து தாராவட்டில் ஏகத்துவ பிரச்சனை வந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை வந்து நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்களுக்கு எழுதி கொடுங்க, நாங்கள வந்து அதே பிரச்சனை இல்லை. அந்த 2 நாளைக்கு எஃப்ஐஆருக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன், எஃப்ஐஆர் போடுறதுக்கு முதல் நாள் அவங்க தனியாக எங்களை கூப்பிட்டு பேசுறாங்க, ஏகத்துவ பிரச்சாரம் நாங்க இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க எங்களுக்கு பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மேல நாங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்னோம், உங்க பள்ளிக்கு தொழுகு வர வேணாம்னு சொல்லுங்க, நாங்க வராம இருந்துக்கிறோம், உங்க இமாம்கிட்ட பேச வேணும்னு சொல்லுங்க, நாங்க வராம இருந்துக்கிறோம், உங்க பள்ளிக்கு முன்னாடி பிரசுரம் கொடுக்க வேணும்னு சொல்லுங்க, நாங்க கொடுக்காம இருந்துக்கிறோம், ஆனா பிரச்சாரம் பண்ண வேணும்னு சொல்ல நாங்க இருக்க மாட்டோம், அது வந்து எங்க ஜனாசாவை கொண்டு போய் நீங்க வந்து கபூர்ல போட்டா தான் அதை உங்களால தடுக்க முடியும், நாங்க இருக்க வரைக்கும் அதை கண்டிப்பா சொல்லிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொன்னப்ப, இல்ல நீங்களா சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அந்த கூட்டத்துல வந்து பின்னாடி இருந்து பேசுறாங்க, யாருங்க மாவட்ட துணைத் தலைவர். அப்பதான் நான் கவனிச்சேன், இவங்களாம் சொன்னா கேட்க மாட்டானுங்க தலைவர் அப்படின்னு. அப்ப கரெக்டா பார்க்கும்போது அந்த அவர் வந்து ஆஃப் ஆயிட்டாரு. அப்ப நாங்க தெரிஞ்சு இவர் மூலமா தான் தெரிஞ்சோம். அவர் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் போய் கேட்கிறப்ப இந்த மாதிரி சொன்னாரு, எனக்கு தெரியல. அப்ப நாங்க என்ன பண்ணுங்க, அப்ப அந்த நேரத்துல வந்து 2 சகோதரன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 3 பேர், ஒரு அப்துல்லாங்கிற ஒரு சகோதரனும் பிலாலுங்கிற ஒரு சகோதரனும் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அவங்க கொண்டு போய் ஸ்டேஷன்ல இருக்காங்க. நாங்க 3 பேர் சிக்கலைங்க, நாங்க 3 பேரும் போயிருப்போம். ஆனா எங்க 3 பேர்த்தினுடைய பொருளாதார சூழ்நிலை, எங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை தான் இது பண்ணி நாங்க என்னுடைய இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட தாயார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எங்க வீட்டுல போறா, எங்க குடும்பமே வந்து நம்ம பையன் ரொம்ப பெரிய பாதிப்பு கேட்டாங்க விட்டு நம்ம அந்த தாயோட இன்னும் சொல்ல போனா மரணத்துடைய விளிம்புக்கே போயிட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க ஏற்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை அதனால வந்து நாங்க வந்து சிறைக்கு போலீங்க. நம்ம வந்து எப்படியாவது முன்பேல் போகணும்னு சொல்லி அப்ப அந்த நேரத்தில் வந்து தமுகவுக்கு வந்து நாங்க தெரிவிச்சோம். எங்களுக்கும் தௌஹீதினுடைய கொள்கை உயிரினுக்கும் மேலானதுதான். இந்த கொள்கையின்படி வாழ்வதற்காக வேண்டி நாங்களும் எந்த வகையான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அப்படி சமரசம் செய்து கொண்டிருந்தால் எங்கேயோ போயிருப்போம். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் எந்த வழியிலே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் விரும்புகின்றானோ அந்த வழியிலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு வகையான உலக ஆசாபாசங்களிலிருந்து நாங்கள் அனைவரும் அல்லாஹ் தஆலா எங்களை காப்பாற்றி இருக்கின்றான். நம்ம அனைவரையும் காப்பாற்றி இருக்கான். நம்ம வந்து எப்படியாவது முன்பேல் போகணும்னு சொல்லி அப்ப அந்த நேரத்தில் வந்து தமுகவுக்கு வந்து நாங்க தெரிவிச்சோம். அப்புறம் தான் தமுக தலைவர் கேட்கிறப்ப அங்க வந்து வலியுறுவமா நினைக்கிறேங்க போன் எடுத்தது. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல உங்க மேல தவறு இருக்குமா இருக்கு, ஒரு பாதிப்புல எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு தெரியும். நான் ஒரு ஆட்டோ டிரைவருங்க, சாதாரணமா வந்து கூலிக்கு தான் ஓடிட்டு இருக்கிறேன், கலெக்ஷன் தான் ஓடிட்டு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி நான் தலைமையை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, என்னென்ன விசாரிக்கல, இங்கேயும் விசாரிக்கல அங்கேயும் விசாரிக்கல. அவங்க சொல்றாங்க உங்க மேல தவறு இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு. அப்படின்னா இன்னும் சொல்ல போனா அது வரைக்கும் எங்களுக்கு சைஃபுல்லா காஜாவோட நம்பர் எங்களுக்கு தெரியாது. இதில் தௌஹீத் சகோதரர்களுக்கு இடமே கிடையாதா? இனிமே வந்து தௌஹீத் சகோதரர்களுக்கு எல்லாம் பதிலாக இங்க நிர்வாகிகளா இருக்கிறவங்க வேற மாதிரியான சகோதரர்கள் வந்து உட்காருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு எழும். ஒருபோதும் தௌஹீதுக்கு எதிராக, ஏகத்துவத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எடுக்காது. போனா அது வரைக்கும் எங்களுக்கு சைஃபுல்லா காஜாவோட நம்பர் எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க சொல்றோம், இல்ல இந்த மாதிரி மாவட்ட உங்களுடைய பொறுப்பு மாவட்ட துணைத் தலைவராக சாகலம் மீது மேல இந்த இது இருக்குதுங்க, இவர் தான் எல்லாம் பண்ணது, இதுக்கெல்லாம் காரணம் தான். இன்னும் சொல்ல போனா அவருடைய வெட்டவலை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்னையில மாநில தலைமைச் செயலகத்துல ஹைதர் அலி பாய் வந்துங்க அவருக்கு ஒரு பைசல் பண்ணிருக்காரு. அந்த பைசல்ல இங்க இதே மெட்ராஸுக்குள்ள ஒரு பணம் கொடுக்க வேண்டியதுங்க, அந்த பைசல்ல கூட அந்த பணம் அவர் இன்னும் சரியா திருப்பி கொடுக்கல. அதனால அந்த காரணத்துக்காகத்தான் வந்து அவங்கள வந்து நீக்கிட்டாங்க. தலைமையினுடைய இதுக்கு கட்டுப்பட்டு தலைமையினுடைய பேச்ச கேட்கல அப்படிங்கறதுனாலையும் அந்த கடங்காரர்கள் திரும்பி தலைமையில போய் கேட்டு இருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையினாலையும் தான் அவங்க நீக்கிட்டாங்க. எங்களுடைய பிரச்சனை தவி ஜமாத்துகளை வந்து ஒரு குறை செஞ்சுட்டாரு, தவி ஜமாத் சோழன் 5 பேர்த்த வந்து சிறையில வாட்டினார் அப்படிங்கிறதுக்காக அவங்க இது வரல. இந்த மாதிரி நபர் தான் அவருங்க. அப்ப நாங்க தலைமையில் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, தலைமை என்ன சொல்றாங்க, நீங்க உங்க மேல தவறு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க சொன்னோம், எங்க மேல தவறு இல்லைங்க, இவர் மேல தவறு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இல்ல அப்படின்ட்டாங்க. மறுபடியும் சரி வேற என்னங்க, எங்களுக்கு பெயிலுக்காக ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அவரு வந்து நீங்க வந்து தவி ஜமாத்தினுடைய தலைமை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப தவி ஜமாத்துனா எங்களுக்கு வந்து அண்ணன் மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்பதான் அவர் சொன்னாரு, சைஃபுல்லா காஜாவோட நம்பர், போன் நம்பர் வந்து செல் நம்பர். அப்ப அவ்வளோ அந்த தமுக மெட்ராஸ் தலைமையில இருந்து எனக்கு கிடைக்குதுங்க. அப்போ வந்து நான் ஒரு சர்வெண்ட் வாங்கி கொடுத்துட்டு நீங்க இவ்வளவு கான்டாக்ட் பண்ணிக்கமா விட்டு நானும் இன்னும் 3 பேர் வந்து வெளியூர் போயிடுறேங்க. அதுக்கப்புறம் 30-40 நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்குங்க. போய் ஊரூரா போய் அலைஞ்சு, இன்னும் சொல்லப்பான இன்னொரு இந்த தமுகனுடைய சூழ்நிலை கேட்டீங்கன்னா தனித்தனியா போயிட்டேங்க. நான் பழனியில போய் சிக்கிட்டேன். பழனியில இருந்து எங்க அக்கா ஊர் பொள்ளாச்சிக்கு போகணும். நைட்டு போயிட்டு காலையில வந்துச்சு நான் பொள்ளாச்சி போகணும். அந்த பொள்ளாச்சிக்கு போறதுக்கு எங்கிட்ட பஸ்ஸுக்கு காசு இல்லை. அப்ப தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் போய் பார்க்கலாம், வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு அந்த நகர நிர்வாகி போகும்போது சீட் எழுதி கொடுத்துங்க, போய் கடையா 10 ரூபா வாங்கி போன்னு சொன்னாங்க. அதெல்லாம் என் மனசு ரொம்ப பாய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் பொள்ளாச்சி போயிட்டேன். பொள்ளாச்சில இருந்து மறுபடியும் வந்தாச்சுங்க. மறுபடியும் வந்து சைஃபுல்லா காஜா வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு போன் பண்ணிங்க. அப்புறம் அங்கிருந்து முன்பெயில் எடுத்து மறுபடியும் கண்டிஷன் பெயில் போட்டு 30 நாள் 1 மாசம் நாங்கள் எல்லாம் ஸ்டேஷன்லாம் கையெழுத்து போட்டு அந்த கேஸ் முடிஞ்சதுங்க. அந்த கேஸ் இப்ப என்ன ஆச்சுன்னா தெரியலைங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வாய் தான் ஒன்றும் வரலைங்க. இதெல்லாம் இந்த மாதிரி என்னுடைய சிரமம் மட்டும் தான் சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் இந்த இன்னும் 4 சகோதரப்பட்ட இந்த 2 பேர் கேட்டீங்கன்னா மொத்தத்தில் 5 பேருமே நாங்க அது வந்து அந்த ஹஜ் பெருநாள் டைம், இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த ஹஜ் பெருநாளுங்க. யாருமே ஹஜ் பெருநாள் கொண்டாடலைங்க. 2 சகோதரன் ஜெயிலுக்குள்ள தான் இருந்தானு. அவங்களுக்கு வந்து அந்த பெருநாள் தொழுவு கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நாங்க கூட எல்லாம் அங்கெல்லாம் வெளியே அந்த நேரத்தில் நாங்க பட்ட சிரமங்கள் வந்து மார்க்கத்துக்காக தான் பட்டோம். ஆனா இருந்தாலும் மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்காக சொல்லி ஆரம்பிச்ச தமுக ஒரு நிர்வாகினால நாங்க பட்டோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது நான் முடிச்சிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
என் பெயர் ஃபரீத் அப்சாலி, தேனி மாவட்டம் பெரியகுளம். கடந்த உணர்விலே முக்கிய அறிவிப்பு என்ற தலைப்பு வந்தவுடனேயே தேனி மாவட்டத்திலே தமுமுகவை அமைக்க வேண்டும் என்ற காரணத்தால் தமுமுக தலைமையிலிருந்து மாநில செயலாளராக இருக்கக்கூடிய முகமது ஜெயின்லாபுதீனும், மாவட்ட செயலாளர் மதுரை மாவட்ட செயலாளர் சிக்கந்தர் அவர்களும் தேனி மாவட்டத்திலே தமுமுகவை அமைக்க வேண்டும் என்ற நிலையில் பாளையத்திலே ஒரு கூட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி என்னை அழைத்தார்கள். பாளையத்திலே நடந்த கூட்டத்தில் முக்கிய அறிவிப்பு என்ற அந்த கட்டிங்கை காமித்தார்கள். அதுல தௌஹீத் ஜமாத்தினால் தமுமுக நிலைப்பாடு தமுகவினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்று கூறினார்கள். அப்போ நாங்க ஏங்க இந்த மாதிரி தௌஹீதுனால தானே தமுக வளர்ந்துச்சு, இது ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி நாங்க கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி கேட்டோம், அதுல இப்ப நான் தௌஹீதோட கொள்கை நெஞ்சில கை வைக்கிறது, மக்கள் மத்தியில் இருக்க அதிகமா இருக்க நெஞ்சில கை வைக்கிறது, வரலாற்றுறது, இந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கு. இதுக்கு நாங்க போறோம். அப்ப நாங்க அடி வாங்கிட்டோம்னா தமுக செய்யுமா, எதுவும் உதவி செய்யுமா அப்படின்றதுக்கு அவங்க அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் என்னால இந்த இயக்கம் இந்த விஷயத்துக்கு கட்டுப்படாதுன்னு சொன்னாங்க. சரி, அது கூட பரவாயில்ல, வேற மௌலவி போறல சிறுக்கு விதத்து இந்த மாதிரி அனாச்சார செயலுக்கு நாங்க உறுதுணையா போக முடியாது. அந்த விஷயத்துல பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நீங்க உதவிங்களா அப்படின்னதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. இது இயக்கம், இது அந்த மாதிரினா தௌஹீத் ஜமாத்தோட பாலிசி வேற, இதோட பாலிசி வேற அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்க தௌஹீத் தமுக இருந்துகிட்டு தெரியாம தௌஹீத் செய்யறோம்னு வைங்க, அதாவது ரொம்ப இது இல்லாம பிரச்சனை இல்லாம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம். அப்ப இப்போ உங்களுக்கு வருது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மக்கள் மத்தியில பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன நடக்குன்னு நீங்க சொல்றது ஒண்ணும் இல்ல, உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு நாங்க உரிய நடவடிக்கை எடுப்போம். இதனிடையில நம்ம மண்டல செயலாளர் மாவட்ட செயலாளர் சிக்கந்தர் அவர்கள் ஒரு விஷயம், என்ன விஷயம்னா, நீங்க நெஞ்சில கை வச்சிருந்தாலையோ, தொப்புக்கு கீழே கை வைக்கிறனாலயோ, விரல ஆட்டுறதுனாலயோ, விரல ஆட்டாதனாலயோ நரகத்துக்கு போயிட மாட்டீங்க. ஊர்ல எப்படி தொழுகிறாங்களோ, எப்படி எந்த முறையில் நடந்துக்கிறாங்களோ தொழுகையில வேற விஷயங்களை நீங்க உங்க ஊர்ல இருந்தா நீங்க எப்படி உங்க ஊர்றாங்களோ அப்படி தொழுதுங்க. இல்லாட்டினா அவங்க முறைப்படி அந்த இதுல குழப்பம் விளைவிக்காம நீங்க தொழ முடியுமோ அந்த அளவுக்கு தொழுதுக்கோங்க அப்படின்னு சொல்லி மாநில செயலாளரும் சிக்கந்தரும் சொன்னாங்க. தேனி மாவட்ட பொறுப்பாளராக என்னை போட்டாங்க. எப்படி நான் வேணாம்னு சொன்னி, அப்பயே இல்ல நீங்க இருந்துக்கங்க, ஏன்னா இயக்கம் முக்கியம், எனக்கு தௌஹீத் ஜமாத்தினோட நிலைப்பாடு இல்லாதனால எனக்கு தேவையில்லை, தமுக மாறி போற மாதிரி எனக்கு ட்ராக்ல தெரியுது அப்படின்னு சொல்லி அங்க இருந்த கூட்டத்துல இருந்து கூட சொன்னி. அப்ப இல்ல நீங்க இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி என் பேர் அதுல கடைசியாத்தே எழுத சொன்னி. அது நான் ஃபர்ஸ்ட் வேணாம், என் பேர் கடைசியா எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லி கடைசி எழுத சொன்னி. இப்ப கொள்கையெல்லாம் அவங்க சொல்லி முடிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அவரு மேற்படுத்தி சொல்லி இறக்கி ஏற்றி சொன்னாரு. இப்போ அந்த நான் யோசிச்சு பார்த்து ஒரு 4 நாள் கழிச்சு என்னால இருக்க முடியல தமுகல. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் பாக்குறப்ப ரொம்ப இதா இருக்கனால அதுல இருந்து நான் ராஜினாமா பண்ணி தமுக பொறுப்பாளர், தேனி மாவட்ட பொறுப்பாளர் இருந்து ராஜினாமா பண்ணிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் வேலூர் மஸ்ஜிதினுடைய தௌஹீத் பள்ளியின் இமாமாக இருக்கின்றேன். வேலூர் எம் இப்ராஹிம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் எல்லாம் தௌஹீதினுடைய சகோதரர்கள் அதிகமாகவும் தமுமுகவில் ஒரு 4-5 பேர்கள் ஏதோ பொறுப்படையில் உள்ளவர்களும் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில தௌஹீதினுடைய பணி அதிகமாக போய் கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள சில காழ்ப்புணர்ச்சி எங்களுக்கு அதிகமான தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. நாம இவ்வளவு நாள் 4-5 பேர் ஒன்றும் செய்ய முடியல, இவர்கள் ஆரம்பித்த உடனே அதிகமா அவருடைய மஸ்ஜிதுக்கு கூட்டம் வருதுன்ட்டு பல முறையில் எங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் விவரமா சொன்னோம்னா அது நீளமாகி கொண்டே போகும். குறிப்பா 2 சொல்லணும்னா, இதனுடைய உச்சகட்டமா என்ன செஞ்சாங்கன்னா, என்னுடைய வீட்டில் நான் கழிவறைக்காக ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கு உள்ள வேலூர் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் சாதிக் என்று சொல்லுவார் என்ன செஞ்சாருன்னா, அவர் ஒரு இன்ஜினியரா இருக்கிறதுனால அவர் 5 ஆள் அவர்கிட்ட வேலை செய்யற ரவுடிகள் மாதிரி உள்ள 5 ஆளுங்களை கொண்டு என்னுடைய அந்த கட்டக்கூடிய அந்த கழிவுறை எல்லாம் மிடிச்சு தகர்த்தாரு.
தகர்க்கக்கூடிய நேரத்துல நாம கேட்கும்போது இப்படித்தான் செய்வேன்ற மாதிரி அராஜகமா பேசினாரு. நாம அவரை எதிர்க்கிற அளவுக்கு பொருளாதாரத்திலயோ இல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியிலயோ கிடையாது. அதான் நாம என்ன செஞ்சோம்னா, சரி இவர் அந்த தமுமுகாண்ட ஒரு பெரிய மாவட்ட பொருளாளர் பதவியில் இருக்கிறாரு, இவருக்கு மேலாக இருக்கக்கூடிய மாநில தலைவரிடத்துல போய் இது சம்பந்தமா நாம முறையிடுவோம், அப்ப நமக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்பதற்காக நாங்க என்ன செஞ்சோம்னா, நானே நேரடியா ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களுக்கு உடனே டெலிபோனில் தொடர்பு கொள்றோம். எங்களுக்கும் தௌஹீதினுடைய கொள்கை உயிரினுக்கும் மேலானதுதான். இந்த கொள்கையின்படி வாழ்வதற்காக வேண்டி நாங்களும் எந்த வகையான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அப்படி சமரசம் செய்து கொண்டிருந்தால் எங்கேயோ போயிருக்கும். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் எந்த வழியிலே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் விரும்புகின்றானோ அந்த வழியிலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு வகையான உலக ஆசாபாசங்களிலிருந்து நாங்கள் அனைவரும் அல்லாஹ் தஆலா எங்களை காப்பாற்றி இருக்கின்றான். நம்ம அனைவரையும் காப்பாற்றி இருக்கான். தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வேலூர் மாவட்டத்தில் தொடர் பிரச்சனைகள் அவர்கிட்ட ஒவ்வொன்றா சொல்றேன். இந்த பிரச்சனைகள் செஞ்சிருக்காரு, இந்த பிரச்சனைகள் செஞ்சிருக்காரு, இப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் செய்து கொண்டிருக்கிறார். உச்சகட்டம் என்னுடைய வீட்டை கூட இடிக்கிறாரு, இது எப்படி முறையா இருக்கும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு 15 நாளைக்கு பிறகு நான் பதில் சொல்றேன், இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னாரு. சரி 15 நாளைக்கு பிறகுன்றத 13 நாளைக்கு பிறகு நம்ம ஞாபகப்படுத்துவோம், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு. ஏன்னா அதுக்குள்ள இந்த ஊர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இவரு அப்படி இப்படின்னு என்னை பற்றி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லி அதனாலதான் இடிச்சன்ற மாதிரி நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நாம பலகீனமா இருக்கும், ஒரு மாநில தலைவர் என்ன இவ்வளவு நடவடிக்கை எடுக்கலன்னு 13 நாள் பொறுத்து மறுபடியும் நான் டெலிபோன் போட்டு அவர்கிட்ட சொல்றேன், என்னங்க இந்த மாதிரி இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நீங்க 15 நாள் பொறுத்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னீங்க, என்கிட்ட தகவல் சொல்றதாவும் சொன்னீங்க, நீங்களும் வருவதா இல்லையா, இல்ல எப்போ வரீங்க, என்ன விஷயம் கேட்கும்போது இல்ல நான் உங்கள்கிட்ட பேசிட்டு நானே சொல்றேன்னாரு. சொல்லி ஏறக்குறைய 1 மாசம் ஆகி அது ஒரு நடவடிக்கை இல்லைன்றத நம்ம அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா, அதையும் தாண்டி இவர் தௌஹீத் ஜமாத்தினுடைய பள்ளிவாசலின் தலைவராக இருக்கிறார். இவர் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கிட்டையும் மற்றவர்கிட்டையும் அவரு என்னை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மாநில தலைமையில் போன விஷயம் தெரிஞ்ச பிறகு என்னுடைய வீட்டிலிருந்து தௌஹீத் பள்ளிக்கு கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பள்ளியில ஏறக்குறைய 10-11 மாதங்களாக வேறொரு இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். பள்ளிக்கு பக்கத்தில் என்னுடைய வீடு இருக்கிறதுனால குடிசை வீடு, என்னுடைய வீடு குடிசை வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு தொழுகை நேரத்திற்கு மட்டும் நான் கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இது ஏறக்குறைய 3 மாதமாக இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியா இருக்கக்கூடிய அந்த சம்பவத்துக்கு பிறகு என்னுடைய வீட்டை இடிச்சு நான் எப்போ ஜவாஹிர்லாட்ட சொன்னனோ, அவர் கையில சொல்லி நடவடிக்கை எடுக்கலன்றதோடு இல்லாம மறுபடி என்னுடைய வீட்டு கரண்டை கட் பண்றதுக்காக, என்னுடைய வீட்டு கரண்ட் இல்லாம பள்ளிவாசலுக்கு சேர்த்து கரண்ட் கட் பண்றதுக்காக அங்க உள்ள ஜூனியர் இன்ஜினியர் அந்த கரண்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு இடத்துல போய் நேரடியா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, பள்ளிவாசலுக்கு தௌஹீத் பள்ளிக்கு கரண்ட் கொடுக்கறாங்கன்னு. அது எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னா, ஆரம்பத்துல வந்துகிட்டு இருந்தவர் அவர் ஸ்டாப் ஆகுற ஒரு 3 மாசம் வரல. என்னைக்கு இந்த பள்ளியை நம்ம வீட்டை இடிச்சாரோ அதுக்கு முன்னால இருந்து வராம ஸ்டாப் ஆயிட்டார், பள்ளிவாசலுக்கு வரல. அது மட்டும் இல்லாம அந்த ஜேஇ கிட்ட சொல்லி பள்ளிவாசலுக்கு வர கரண்ட்டை கட் பண்ணி, இன்னைக்கு பள்ளிவாசல் இருட்டுல நாங்க தொழுகைக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு தௌஹீத் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல யாரையாவது சுன்னத்துல் ஜமாத்து மற்றவர்கள்ட்டெல்லாம் நம்ம எதிர்ப்பு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தமுமுகான்னு இருக்கக்கூடிய மாவட்ட பொருளாளர் இப்படி செய்யும்போது இன்னும் நாங்க வேதனைப்படுறோம். எங்க ஜமாத்தினுடைய தலைவர் எல்லாம் வேதனைப்பட்டு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னும் போது ஜமாத்து கூட்டம், தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த நகர ஜமாத்து கூப்பிட்டு மொத்தமா உட்கார வச்சு என்ன செய்வோம்னா, இது நாம செஞ்ச அத்தனையுமே குறைய எழுதுவோம். டெலிபோன் சொல்லி இருக்கு, நடவடிக்கை எடுக்கல, எழுத்து மூலியமா எழுதி அதை ஜவாஹிர்லால் சாஹிப்புக்கு ஒரு அனுப்பிடுவோம். அதுக்கடுத்து அவர்கிட்ட அனுப்பின அந்த விஷயத்த ஒரு காப்பி எடுத்து சாட்சிக்காக பிஜே அவர்களிடத்திலையும் அதே மாதிரி மாநில தலைவர் SSU சைஃபுல்லா ஹாஜாட்டையும் காப்பி அனுப்புவோம்ட்டு அந்த இந்த விஷயத்தை நாங்க முழுக்க என்னென்ன அவர் ஆரம்பத்திலிருந்து அந்த தமுமுக என்ற மாவட்ட பொருளாளராக இருந்து தொடர்ந்து எங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சாரோ அவ்வளவும் எழுதி, அதுக்கு பிறகு என்னுடைய வீட்டை இடிச்சு அதுக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன் அந்த காரணத்தையும் எழுதி, அதுக்கு பிறகு கரண்ட் பள்ளிவாசலுக்கு வர்றது அதை கெடுக்கும் முகமாக பள்ளிவாசலுக்கு இவங்க கரண்ட் தராங்கன்னு சொல்லி இன்னைக்கு நோட்டீஸும் வந்துருச்சு. இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, என்னுடைய கரண்டை கட் பண்றதுக்காக நீங்க மிஸ்யூஸ் பண்ணி பள்ளிவாசல் கொடுத்தீங்க, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை நாங்க நிரூபிக்க முடியும் என்ற அளவுக்கு அது நாங்களும் நிரூபிப்போம். அவர் சொன்னார் என்பதை நிரூபிக்க முடியும். அவ்வளவு எல்லாம் இருந்தும் நாங்கள் லெட்டர் போட்டு எந்த அளவுக்குன்னா
நாங்க 5 நிர்வாகிகள் ஒரு பொறுப்புல உள்ளவர்கள் அவர்கள் கையெழுத்து போடுறாங்க, தௌஹீத் ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள். அதுக்கு பிறகு அந்த செயற்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து போடுறாங்க. அதுக்கு பிறகு அங்கு உள்ள பொதுவான சகோதரர்கள் அவங்க கையெழுத்து போடுறாங்க. ஏறக்குறைய 15 கையெழுத்துக்களை போட்டு நீங்க நடவடிக்கை எடுங்க, இதை நாங்க நடவடிக்கை எடுக்குமாறு சொல்றோம், ஏன்னா நீங்க ஒரு மாநில தலைவரா இருக்கீங்கன்ட்டு அவருக்கு எழுதுறோம். அவருடைய பேரை போட்டு தான் எழுதுறோம். அப்படி எழுதி கூட அங்கிட்டு நடவடிக்கை காணும். என்னோட திரும்பி நடவடிக்கைகள்னு பார்த்தா மறுபடியும் எங்கள் மீது வெவ்வேறு விஷயங்கள்ல மறுபடியும் தொல்லை ஆரம்பிக்குது. அப்ப நாம என்ன செஞ்சோம்னா, என்ன இவ்வளவு நமக்கு தொல்லையா இருக்குன்னு திரும்பி அவர் இடத்துல போன் பண்றோம். இதே ஜவாஹர்லால் சாஹிப்ட போன் பண்றோம், என்னங்க லெட்டர் அனுப்பணுமே, அதாவது கிடைச்சிச்சா அப்படின்னு. நம்ம லெட்டர் கிடைச்சிச்சு, என்ன நடவடிக்கை அப்படின்னும் போது அதுக்கு சரியான பதில் கொடுக்காம லைனை கட் பண்ணிடுறாரு. இது யாரு கேட்டாரு? நகர தலைவர் செயலாளர் கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் இப்படி சொல்லும் பொழுது நாம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் தௌஹீதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட அவங்க மாவட்ட பொருளாளர் இருக்கிறதையும் கெடுக்காம இருக்கணும், அந்த நிலையை இருக்கணும். ஆனா பள்ளிவாசலுக்கு வர கரண்ட்டை கட் பண்றது, யார் தௌஹீதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த இமாமுடைய வீட்டை இடிக்கிறது, இதையெல்லாம் கேட்டா எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, நீங்க என்ன எங்க போனாலும் தமுக போனாலும் எங்க போனாலும் ஒண்ணும் நடக்காது என்று சொல்லும் போது அப்ப நாம ரொம்ப நொந்து போறோம். ஏன்னா தமுக என்பது தௌஹீதை வளர்க்கறதுக்கு இல்லைன்னா கூட அழிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு சொன்னாங்க, நிறைய இன்னல்களை அதுவும் மிரட்டுறாரு. இப்படி எல்லாம் நீங்க மேற்கொண்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய இன்னல்களை சந்திக்க நேரிடும். எனக்கு சமுதாயத்தில் 4 புறங்கள் இருக்காங்க, தமுக நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டா பேச மாட்டாங்க என்ற அளவுக்கு எல்லாம் பேசும்போது நாம பள்ளியில் தான் அவர் கொள்ளுகிறார். அந்த அளவுக்கு, அதாவது இந்த தமுக பிரச்சனை, அதாவது எந்த அளவுக்குன்னா தௌஹீது நான் சொல்லிக்கிட்டு இருக்கின்றவரு இந்த தமுக நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன பிறகு பள்ளிவாசலுக்கு வர்றதும் இல்ல, இருக்கிற பள்ளிவாசல் கரண்டும் இன்னைக்கு போயிருச்சு. இன்னைக்கு இருட்டில் நின்று ஜெனரேட்டர் ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் கொடுத்திருக்காரு, அதை வச்சுதான் நம்ம தொண்டுகிட்டு இருக்கணும் ஒழிய இன்னைக்கு பள்ளிவாசல் இருளாக இருக்கிறது. இருட்டுக்கு காரணத்துக்கு நம்ம கணக்கு கேட்கிறோம், என்னங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா ஒரு 2-3 மாசம் ஆயிருச்சு. கடைசியாக 2 மாசமா நடவடிக்கை எடுத்து பல முறை ஜவாஹர்லால் சாஹிப்ட கேட்டுட்டு 22/3/2004 அன்று லெட்டர் மூலியமாக கேட்கும். கேட்டுட்டு அந்த நகலையும் நாங்களும் வச்சிருக்கோம், சகோதரர் பிஜே இடத்துல அனுப்பியிருக்கோம், மாநில தலைவர் தௌஹீத் ஜமாத்தினுடைய SSC சைஃபுல்லா ஹாஜி அவங்கள்ட்ட அனுப்பியிருக்கோம். அவன் இன்றைய தேதி வரை நடவடிக்கை இல்ல, நடவடிக்கை இல்ல இன்றைய தேதி வரை இப்ப நாங்க சொல்லி இருக்கோம். இன்னும் எத்தனை இன்னல்களை இந்த தௌஹீத் ஜமாத்தும் தௌஹீத் சகோதரர்களும் தமுகவினால சந்திக்க போறார்களோ தெரியல, இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சு கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த மார்க்கத்தை கண்டிப்பா வளர செய்வோம். இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ் அதை முறியடிப்பான்ற நம்பிக்கையோட நாங்க தியாகம் பண்ணி அல்லாஹ்வுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை என்னுடைய கருத்தை வேலூருடைய அந்த தௌஹீத் ஜமாத்தின் சார்பாகவும் தௌஹீதுடைய ஜமாத்தின் இமாமாக நான் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த கருத்தை நான் பதிய வைக்கின்றேன். பல இடங்கள்ல பல நேரங்களில் தமுகவினால் தௌஹீத் ஜமாத்துக்கு பல இன்னல்கள், தௌஹீத் ஜமாத்தினால் வளர்ந்த எல்லா பணம் வாங்கும் போது தௌஹீத் ஜமாத்தை வருவாங்க, நீங்க தான் எல்லாத்தையும் செய்யணும், பணம் பூரா வசூல் பண்ணுவாங்க. தௌஹீத் ஜமாத் அடி வாங்கின்னு உதவாங்கன்னா பைலா தூக்கிட்டு காட்டிடுவாங்க. இந்த பைலால என்ன இருக்குது, நாங்க ஒரு தனிப்பட்ட இதுக்கு யாருக்கும் செய்ய மாட்டோம், பொது பிரச்சனைக்கு தான் என்று சொல்லி அதுக்கு பைலாவை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆனா பணம் வாங்குவதற்கு மட்டும் தௌஹீத் ஜமாத் அவர்களுக்கு தேவைப்படுகிறது, ஓரிரை கொள்கையினுடைய பணம் தேவைப்படுகிறது. அவன் அடி வாங்கும் போது, அவன் உதவி வாங்கும் போது, பிரச்சனை என்று போலீஸ் என்று வரும்போது தமுக ஒதுங்கி விடுகிறது. நீ சுன்னத்துல் ஜமாத் மாதிரி நீ போக வேண்டியதான், இதுல தமுக தலையிடாது. இப்ப பணம் மட்டும் தேவைப்படுதா? இது ஒரு கறவை மாடு மாதிரி நல்லா என்ன செய்வோம், பாலை கறந்துக்கிறாங்களே தவிர அதுக்கு எந்த தீனியும் போட மாட்டார்கள். அந்த அடிப்படையிலே தௌஹீதை சொல்லி பிரச்சனை எங்கேயாவது நடக்கும் போது நீங்கள் இந்த தமுக எப்படி உறுதிமொழி கொடுத்தார்களோ ஜவாஹர்லால் அவர்கள் அப்படி நடக்கிறார்களா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களை வைத்து நீங்கள் இந்த கொள்கையை சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லட்டும், நம்ம சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை. அவர்கள் மூலமாக இந்த தௌஹீது பரவட்டும். அதை நீங்கள் சொல்லும் போது, அவர் கூட்டத்துக்கு அழைக்கப்படும் போது, அவர் பேசும்போது உண்மை என்ன என்பதை நீங்கள் ரொம்ப தெளிவாக விளங்கிக் கொள்வீர்கள். எனவே ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சீடியையும் பாருங்கள், அவங்க 3 இதுல போட்டிருக்காங்களே, அதற்கும் அவங்க பிஜேயையும் தௌஹீத் ஜமாத்தையும் குற்றம் சுமத்தியதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா, ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்களா என்பதை நீங்கள் இணைத்து பார்த்து நீங்கள் ஒரு முடிவை எடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் இம்மையிலையும் மறுமையிலையும் பற்றியே தந்தருள்வானாக. பிஜே பாக்கர், ஏஎஸ் அலாவுதீன், அன்வர் பாஷா போன்ற அவர்களை பற்றிய சில அவதூறு செய்திகள் உங்களுக்கு ஐபிட்டா இந்த செய்தி வந்துச்சு என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக 2 முக்கியமான சாட்சிகளை கொண்டு வர்றாங்க. தென்சென்னை மாவட்ட பொதுக்குழு நடந்த 2 சாட்சிகள். ஒரு சாட்சி தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நாசர், உணர்வு நாசர் என்று சொல்லக்கூடிய இவர் சாட்சியா இருப்பார், சாட்சி சொல்றாங்க. எப்படி சொல்றாருன்னா, அவரு எனக்கு ஐபி தான் சொன்னாருன்னு சொல்றாங்க. 2வது செய்தி
ரெண்டாவது சாட்சியா யாரை கொண்டு வராங்கன்னு சொன்னா தென்சென்னை மாவட்ட தலைவர் நைனா முகமது. அவர் வந்து என்ன சொல்றாங்க, இவர் வந்து ஐபி சொன்னார். உடனே அவர் வந்து என்ன சொல்றாரு, அல்லாஹ் சத்தியமா என்கிட்ட வந்து ஐபி தான் சொன்னாரு அப்படிங்கிற செய்தி சொல்றாரு. ஆனால் ஐபி வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாருங்கிறத அவர் சொல்லல. ஐபி வந்து தன்னிடத்தில் என்ன சொன்னார் என்பதை என்கிட்டையும் சித்திகிட்டையும் சகோதரர் பிஜேட்டையும் போன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஐபி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மக்கள் மத்தியில் இந்த மாதிரி அவதூறு செய்திகள் பரப்பி கொண்டு இருக்கிறாங்க, பரவிருச்சு. பரவ பிறகு அந்த ஐபிக்காரர் வந்து என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, மாநில தலைமையில உங்க மாநில தலைமையில ஏதோ சலசலப்பு இருக்கா கேட்டதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்படியே இருந்தா கூட தேர்தல் நிலைப்பாடு நீங்க என்ன கருத்துல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு தமுக கேட்டதற்கு அதெல்லாம் மாநில தலைமை நிர்வாகிகள் சேர்ந்து முடிவு எடுத்துக்கிறாங்க, என்ன முடிவு நாங்க தலைமை கட்டுப்படுவோம். இதுதான் ஐபியும் அவரும் பேசின விஷயம். இதுல வந்து வாக்கர் வந்து கைப்பற்ற போறாரு, பிஜே கைப்பற்ற போறாருங்கிற செய்தியெல்லாம் அதுல வரவே இல்லை. ஆனால் ஐபிட்டு வந்த செய்தியாக இவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன சொன்னா, பிஜேயும் பாக்கரும் ஏ சலாதீன் அன்வர் பாஷா போன்றவர்கள் தமுகவை தன்னுடைய கண்ட்ரோல கொண்டு வர பாக்குறாங்க, பேரணியை சீர்குலைக்க பாக்குறாங்கிற செய்தியை மக்கள் மத்தியில் பரவப்பட்டுச்சு. ஆனால் ஐபி வந்து நெய்னாமுத்திரை என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஏதோ சலசலப்பு இருக்காம, அதுக்கு இவர் சொன்ன பதில் அந்த மாதிரி சலசலப்பு எதுவும் கிடையாது, அவர்கள் மாநில நிர்வாகிகள் சேர்ந்து முடிவெடுத்தால் அந்த தலைமைக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். இது மட்டும் தான் ஐபி பேசின செய்தி. வந்து இதுக்கு முன்னாலே சொல்றாரு, யார்கிட்ட சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு, சகோதரர் சித்திகிட்ட சொல்றாரு, பிஜே போன் பண்ணும்போது இந்த வாரசத்தை சொல்றாரு. ஆனா இதற்கு பிறகு சாட்சியா என்ன சொல்றாங்க, இவர் கொண்டது ஐபி வந்து என்கிட்ட முழு செய்தி என்கிட்ட சொன்னாருங்க மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு போறாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஐபி சொல்லக்கூடிய செய்தி உண்மையா இருந்தா கூட அந்த ஐபியுடைய செய்தி வந்து நேர தலைமை நிர்வாகத்தை சொல்லணுமே தவிர, அவர்கிட்ட வந்து யாசினுக்கு போய், யாசிட்டு வந்து நெய்னாருக்கு போய், அதுக்கப்புறம் ஜுனைத் என்ற சகோதரன் சொல்றாரு, அவர் வந்து சில 2-3 சகோதரர்கள் பரப்பி இப்படி பரப்பி கொண்டார்களே தவிர, ஆனால் ஐபிட்டு வந்து செய்திகள் பரவணிச்சிருக்கிறது உண்மை கிடையாது. பொய் சத்தியம் செஞ்சாங்க அந்த சபையிலேயே. சகோதரர் யாசின் சொல்லும் போது எனக்கு தௌஃபீக் வந்து அதிகமா பழக்கம் கிடையாது, அதிகமா நான் அந்த ஐசஸ்ல இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகளுடைய முக்கிய குற்றச்சாட்டு என்ன சொன்னா, நான் அதிகமா யாசின் வீட்டுக்கு தான் போறேன், யாசின் கூட அதிகம் நெருக்கமான என்ற ஒரு காரணத்தை சொல்லி தான் குற்றச்சாட்டை சொல்றாங்க. நாங்கள் தௌஹீத் ஜமாத்து நிர்வாகி இருக்கக்கூடிய எங்கள் மீது கூட அதிகமா அவர் பாசம் வைக்க மாட்டேங்கிறாரு, எங்க கூட நெருக்கமா இருக்க மாட்டேங்கிறாரு, ஆனா யாசின் பாய் கூட தான் நெருக்கமா இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரர்கள் தெளிவான சாட்சி சொல்றாங்க. ஆனால் சகோதரர் வந்து யாசின் என்ன சொல்றாங்கன்னா, தௌஃபீக் இந்த மாதிரி செய்திகள் பேசல, இந்த மாதிரி செய்திகள் நான் பரப்பி விடல சொல்லும் பொழுது, தௌஃபீக் நான் அதிகமா பார்த்ததே கிடையாது, ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேங்கிறாரு. ஆனால் எந்த இடத்தில் பேசணுமோ ஒரு கிராபிக் பார்க் என்ற ஒரு பிரிண்டிங் பிரஸ் தான் பேசுறோம். அந்த சகோதரர் எரிச்சல் படக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசணும். பேசினது பிறகு பொதுமக்கள் வருவார் என்பதற்கு அவருடைய வீட்டுக்கு கூட்டு போறோம். சகோதரர் வந்து என்ன சொல்றாரு, அந்த இடத்துல தென்சென்னை மாவட்ட நிர்வாகக்குழு என்ன சொல்றாங்கன்னா, தென்சென்னை மாவட்ட பொதுக்குழுல அல்லாமே சத்தியம் பண்ணி சொல்றாரு, இன்னொரு 10 நிமிஷம் தான் அப்படிங்கிறாரு. ஆனா இதற்கு பிறகு அந்த சகோதரன் கிராபி பண்ண சொன்னா, என்னங்க இப்படி எல்லாம் போய் சத்தியம் பண்றாங்க, 10 நிமிஷம் பேசல, 1 மணி நேரத்துக்கு மேல பேசுறான், 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க வந்து என்ன செய்ய டிராபிக் பார்க்கல அவர் நீங்க 2 பேரும் விவாதம் பண்ணிருப்பீங்க. எந்த அளவுக்கு விவாதம் பண்ணிருக்கீங்கன்னா, பாக்கரை பத்தியும் ஏ சலாதனை பத்தி ஒரு கடுமையான குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது நான் சொல்றேன், இல்ல அவர் தான் அதிகமா விண்டிவில விளம்பரம் பண்றாரு, அதிகமா அவர் தான் பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, உணர்ச்சி பூர்வமா அவர் பேச முடியாது, அந்த அளவுக்கு விவாதம் பண்ற கத்தி பேசுறோம். எதுக்காக இது சொல்றேன்னா, இந்த மாதிரி போய் சத்தம் பண்ணக்கூடியவர்கள், இந்த மாதிரி குர்பானி காசை வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள், இந்த மாதிரி வேட்பாளர்களை பணம் வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள், நிர்வாகத்தை சரி செய்ய முடியாத என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தேனி மாவட்டத்தை கரைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இவர்களை வைத்து இவர்கள் தமுகவை தௌஹீத் ஜமாத் தௌஹீதுடைய கொள்கை அடிப்படையில் கொண்டு வாங்க சொன்னா கண்டிப்பா நம்ப முடியாது. இவர்கள் வேஷம் தான் போடுறாங்க, தெளிவா தெரியுது. தேர்தல் நிலையை பத்தி நம்ம அவங்ககிட்ட வந்து சில கேள்வி கேட்கலாம்னு சொன்னா, எப்படின்னு சொன்னா, மார்ச் பேரணி முடிஞ்சதுக்கு பிறகு மார்ச் பேரணிக்கு முன்பாக ஒரு ஜூனியர் ஒரு பேட்டி வருது. என்ன பேட்டி வருதுன்னு சொன்னா, நீங்கள் தேர்தல் நிப்பையெல்லாம் நிக்க மாட்டீங்களா, தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஜவஹர்ல கேட்கறாங்க. இல்ல அது வந்து இது வந்து சமுதாய அமைப்பு தானே, இது வந்து சமூக பிரச்சனை தான் பார்ப்பாங்க, சமுதாய அமைப்பு தானே, இதை பத்தி நாங்க ஒண்ணு பேசுறதுக்கு இல்லையே, இல்ல அப்ப நீ யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாமே, இது வந்து நாங்க வந்து தஞ்சை பேரணி நாங்க அறிவிப்போம், முடிஞ்சு வச்சு அதற்கு பேரணி நடக்குது. பேரணிக்கு பிறகு தமிழன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டிங்கிறாங்க, நீங்க தேர்தலை பத்தி என்ன சொல்றீங்க, தேர்தல் நிப்பீங்க நிக்க மாட்டீங்களா, நிக்க மாட்டலாம் ஒண்ணு கிடையாது, நிப்போம் எப்ப, இல்ல இது வந்து பொதுக்குழு முடிவு செய்வோம். இது அப்போ பேரணிக்கு முன்பாக என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து சமுதாய அமைப்புங்கிறாங்க, நான் பேரணிக்கு பிறகு இது சமுதாய அமைப்பு தானே. அப்புறம் கடைசியில் நான் வந்து தென்சென்னையில் நடக்கக்கூடிய மாவட்ட பொதுக்குழுல கேட்கணும்னு சொல்றாங்கன்னா, மாநில பொதுக்குழு சேர்ந்து முடிவு செய்யறதுன்னு சொன்னேன். அப்ப நான் என்ன கேட்டேன்னு சொன்னா, பேரணிக்கு முன்பாக வந்து ஜூனியர்களுடன் பேட்டி காணும் போது இதே நீங்க சொல்லியிருக்கலாமே, ஜூனியர்களுடன் பேட்டி காணும் போது என்ன சொல்றீங்கன்னா, பேரணிக்கு முன்பாக சமுதாய அமைப்புங்கிறீங்க, பேரணிக்கு பிறகு எப்படி நீங்க அரசியல் அமைப்பா மாறினீங்க, பொதுக்குழு முடிவு செஞ்சோன்னே, பொதுக்குழு முடிவு செய்யாத விஷயத்தை நீங்க எப்படி முன்கூட்டி அறிவிக்கலாம், பொதுக்குழு முடிவு செஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லிருக்கலாம் தானே. அப்ப பொது எப்படி வேணாலும் மக்களை திசைருப்பி கொண்டு போலாங்கிற மாதிரி ஒரு முட்டாள் மடையர்களாக வந்து மக்களை கொண்டு வர மாதிரி தெரியுது. இந்த செய்தி சொன்ன உடனே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அப்ப
இது மட்டும் இல்லாம பெரும்பாலும் மக்கள்கிட்ட செய்தி எப்படி போறாங்க, எப்படி கொண்டு போறாங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் இப்போ வந்து மக்கள் வந்து நியாய நேயத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து தனிமனித வழிபாடு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. தனிமனித வழிபாடு இருக்கு. பிஜேபி தான் மக்கள் வந்து நிறைய பேர் விரும்புறாங்க, அவரோட பேச்ச விரும்புறாங்க. அவர் தன் பக்கம் மக்களை வசப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை மக்கள் பொருளுக்கு பரவி கொண்டு போறாங்க. இது வந்து மக்கள்கிட்ட எடுபடக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஏனென்று சொன்னால் சகோதரர் பிஜே அவர்களுடைய பேச்சினால மக்கள் கவரப்பட்டிருக்காங்க. ஆனால் எதை பின்பற்றணும் எதை பின்பற்றக்கூடாதுங்கிறது மக்கள் முடிவு செய்யறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் அவருடைய பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் கூட்டம் வராதனால இந்த கருத்தை கொண்டு போய் மக்களை வென்றெடுக்கிறாங்க, ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே தனிமனித வழிபாடு எங்க இருக்குன்னு சொன்னா, ஒரு இதுக்கு தனிமனித வழிபாடு வந்து எங்க இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, சகோதரர் சித்திக்கு என்ன பண்றாங்கன்னா, முதல்ல இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தமுகவுடைய மாவட்ட பொதுக்குழு, தென்சென்னை மாவட்ட பொதுக்குழு கூட்டு என்ன சொல்றாங்கன்னா, சகோதரர் சித்திக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு நிலை எடுக்க வேணாம், முதல்ல வந்து ரெண்டு தரப்புடைய செய்தி கேட்டுக்கிறோம், கேட்டது கூட நம்ம முடிவு எடுப்பாங்க. எடுத்த எடுப்புலயே சகோதரர் தென்சென்னை மாவட்டத்தில் இது வந்து அவங்க இல்லைன்னா எல்லாமே சத்தியமணி சொல்லட்டும், தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகள் யாசின் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆள்கிட்ட நாங்கள் இதை கேட்க மாட்டோம், அந்த ஆளுடைய விளக்கத்தை கேட்க மாட்டோம், யாருடைய விளக்கத்தை, சகோதரர் பிஜேடைய விளக்கத்தை நான் கேட்க மாட்டோம். அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சகோதரர் சித்திக்கு என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு தரப்புடைய செய்தி கேட்பாங்கிறாங்க. ஆனால் ஒரு தரப்புடைய செய்தி மட்டும்தான் கேட்பாங்கிறது டிக்ளேர் பண்றாங்க. அப்ப ரெண்டு தரப்புடைய செய்தி கேட்காம முழுக்க ஒரு தரப்புடைய செய்தி கேட்பேன், அவங்க சொல்ற மாதிரி நடப்பேன் என்பது இதான் தனிமனித வழிபாடு. ஆனா சகோதரர் சித்திக்கு வந்து உடனே என்ன பண்றாரு, நீங்கள் வரவிட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து தமுக நிர்வாகிகளுடைய செய்தியை கேட்பேன் என்று சுமார் பல மணி நேரங்கள் கேட்டுவிட்டு சகோதரர் பிஜேபியுடைய செய்தியும் கேட்டாரு. அதே மாதிரி ஜவாஹிர் அவங்களுடைய செய்தியும் கேட்டாரு, ஹைதர் கூட பேசினாரு. இப்ப ரெண்டு தரப்பு செய்தியும் கேட்டிருக்காரு, நானும் கேட்டிருக்கேன், இன்னும் ஏராளமான சகோதரர்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே சகோதரர் தென்சென்னை ஒரு மாவட்ட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆளுடைய செய்தி நான் கேட்க மாட்டேன், அந்த ஆள்கிட்ட நான் வரவே மாட்டேன். இன்று வரை அவர்கள் சரியா நேரடியாக என்ன செய்யுங்களேன், ஒரு செய்தி கூட கேட்கவே இல்லை. இது ஒண்ணும். இரண்டாவது, ஏங்க இந்த மாதிரி நீங்க வெறி பிடிச்ச மாதிரி பேசுறீங்க, ஏன் வந்து பாக்கரையும் ஏஎஸ் அலாவது நீங்க பிஜே இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கால் பண்ணி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தென்சென்னை மாவட்ட செயலாளர் யாசின் கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த ஆளு வந்து எனக்கு பிடிக்காதுங்க, பிஜே பிடிக்காது. ஏங்க பிடிக்காது? எனக்கு பிடிக்காதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, எங்க ஏரியாவில் வந்து அவர் வந்து ஒழுங்கா தேதி கொடுக்கலங்க, நான் வந்து அவரை ஒழுங்கா சந்திக்க முடியலங்க. ஏங்க ஒருத்தன் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு காரணத்தை பிடிக்கவில்லை என்பதற்காக நீங்க வந்து இந்த அளவுக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ண இது நியாயமா இருக்கும்னா பிடிக்கலங்க அதாங்க அப்படிங்கிறாரு. அப்ப இதுவும் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒண்ணு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவும் இந்த மாதிரி இறங்கி செல்ல நிர்வாகிகள் மாவட்டம் வேலை செய்யறாங்க. இரண்டாவது, தனிமனித வழிபாடு எங்க இருக்குன்னு மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது சித்திக், தென்சென்னை மாவட்டத்தினுடைய தமுகவினுடைய மாவட்ட பொருளாளராக கடந்த 3 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறேன். இந்த பிரச்சனைக்கு மத்தியில வந்து நான் சில விஷயங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்ன விஷயம் என்று சொன்னால், புரொஃபசர் அவர்கள் என்னிடத்தில் மாவட்ட நிர்வாகிகள் 5 பேரையும் அழைத்து நான் அவர்கிட்ட டைம் வாங்கி அவர்கிட்ட பேசும் பொழுது எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு 2-3 அந்த என்னிடத்தில் பேசிய பேச்சிற்கும் மாவட்ட பொதுக்குழுவில் பேசிய பேச்சிற்கும் கருத்து வேறுபாடு உள்ள 2-3 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பீஸ் விவகாரத்தில் இந்த தொண்டரணியை வாபஸ் வாங்கியது சம்பந்தமாக அந்த நேரத்தில் நானும் தௌஃபிக் என்ற சகோதரரும் புரொஃபசர் அவளை போய் சந்திச்ச நேரில் சந்திச்சு பேசும்போது நாங்கள் காரணம் கேட்டோம். மக்களுக்கு மத்தியில் பரவலாக கருத்து இருக்கு, ஏன் வந்து வாபஸ் வாங்கினீங்க, அதுக்கு உரிய காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது சொன்னாங்க, அவங்க வந்து அமெரிக்க தூதர் வர்றதை வந்து நம்ம இடத்துல சொல்லாத அந்த காரணத்தினாலதான் நாங்கள் என்ன செஞ்சோம், வாபஸ் வாங்கணும் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். கூட தௌஃபிக் அவர்களும் இருந்தார். இது அல்லாஹ்வின் சத்தியம், இதை எங்கு வேண்டும் என்றாலும் நான் சொல்ல தயாரா இருக்கிறோம். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, என்னிடத்தில் வந்து அந்த சபையில அந்த மாவட்ட நிர்வாகிகள் நாங்கள் 5 பேர் உட்கார்ந்து பேசும்பொழுது பேசப்பட்ட சமாச்சாரத்தில் உள்ள ஒரு செய்தி நான் கேட்டேன், எலெக்ஷன்ல நிற்பீங்களா அப்படின்னு கேட்டேன். எலெக்ஷன்ல வந்து தமுக நிற்குமா அப்படின்ற கேள்விக்கு பதில் நிற்கும். எப்ப எலெக்ஷன் நாங்க நிப்போம்னு சொன்னா, அதுக்கு உண்ட மக்களை தயார் செஞ்சுட்டு நாங்க என்ன செய்வோம், எலெக்ஷன் நிப்போம்னு சொன்னாங்க. ஆனா பொதுக்குழு, மாவட்ட பொதுக்குழுவில வந்து இதே செய்தியை சொல்லியிருக்க வேண்டும், நாங்கள் நிற்போம், எப்படி நிற்போம் சொன்னா மக்களை தயார் பண்ணி நிற்போம்னு சொல்லணும். ஆனா இந்த செய்தியை சொல்லல. எந்த செய்தியை சொன்னாருன்னு சொன்னா, நாங்க மாவட்ட பொதுக்குழு தீர்மானம் செய்யும். ஓப்பனா உள்ள விஷயத்த சொல்லிட வேண்டியதானே. இந்த கருத்தையும் நான் என்ன செய்யறேன், வைக்க உங்க முன்னாடி விரும்புறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் அகமது முபாரக். நான் முன்னாள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைவர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைவர். கடைசியாக பொறுப்பு வைத்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில வர்த்தகர் அணி துணை செயலாளர்.
அதாவது இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது 11ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய ஊர் விஷயமாக அண்ணனை சந்தித்து டேட் கேட்பதற்காக வந்திருந்தோம். அப்பொழுதுதான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம். இரவு ஒரு 11 மணி இருக்கும். அதாவது தினந்தோறும் நாங்கள் இங்க சந்தித்து கொண்டு வாரந்தோறும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதேபோல் மாநிலத்தில் உள்ள சகோதரர் ஜவாஹிருல்லா அவர்களையும் சகோதரர் ஹைதரலி அவர்களையும் வாரந்தோறும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு இதை பற்றியான ஒரு விஷயங்கள் கூட எங்களுக்கு லேசாக கூட இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ரொம்ப தூரத்தில் இருப்பவர்கள் எப்போதாவது சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது அங்கே ஏதோ அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது. ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயம் கூட இதை பற்றி தெரியவில்லை. அப்பொழுதுதான் நாங்கள் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அறிவிப்பை உணர்வில் அறிவிக்க வேண்டும் என்று சகோதரர் பிஜே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் கூடி உடனடியாக இதற்கான ஒரு சமாதான இதை செய்வோம் என்று நினைக்கின்ற பொழுது சகோதரர் அப்துல் கயீம் அவர்கள் பீஸ் கமிட்டியில் சமீபத்தில் நடந்த பீஸ் என்ற எக்ஸிபிஷன், மிகப்பெரிய எக்ஸிபிஷன் ஒன்று நடந்தது சென்னையிலே. அதில் கோஆர்டினேஷன் கமிட்டி, அதாவது உயர்மட்ட குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்த அப்துல் கயீம் அவர்கள் அடுத்த நாள் காலையிலேயே 7 மணிக்கே எல்லோரையும் எழுப்பி உடனடியாக நாம் இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஒரு சமாதான குழுவை அமைத்து நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் போன் போட்டு எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்று முதன் முயற்சியை தொடங்கியவர் இவர்தான். இப்பொழுது நம்மை சொல்லக்கூடியவர்கள் ஒருதலை பட்சமாக சார்ந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட அவர்களை அழைத்ததும் சமாதான கமிட்டியின் மூலம் நாம் எப்படியாவது இதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்த 3 பேர். முதலில் அவர் தொண்டியப்பாக்கு அடிக்கின்றார், அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுகின்றார், அனைவரும் சேர்ந்து எல்லோரையும் அழைக்கின்றோம். இப்பொழுது அவர் எப்படி ஆரம்பித்தார் என்பதை இப்போது உங்களுக்கு விளக்கமாக விளக்கி கூறுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் முபாரக் அவர்கள் இந்த சமாதான முயற்சிகள் எப்படி தொடங்கப்பட்டது என்பதை விளக்கமாக கூறினார்கள். பிறகு சமாதான குழு என்று நாங்கள் ஒரு 8 பேர் கொண்ட குழு தன் முயற்சியாகவே, எங்களை யாரும் நியமிக்கவில்லை, நாங்களே தன் முயற்சியாகவே சென்று முதல்ல உணர்வு பத்திரிகையில அந்த வந்த அவசர அறிக்கை வெளியே வந்துடாம நாங்க அது முயற்சி செஞ்சோம். அப்புறமா நாங்க அண்ணனை 8 பேர் கொண்ட குழு சந்திச்சோம். இது செவ்வாய்க்கிழமை நடந்தது. புதன்கிழமை தமுமுகவின் தற்சமய நிர்வாகிகளை ஒரு உரையாடலுக்கு நாங்க எங்க சமாதான குழு மூலமா கூப்பிட்டோம். ஒருத்தரும் நீங்க தனியா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களுடைய ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். ஆனா அதுக்கு அவங்க சம்மதிக்கல. 8 பேர் நாங்க ஒன்னாதான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர் ஒன்னா வந்தாங்க. பிறகு இந்த முயற்சிகள் இவ்வாறே சென்றது. இதுக்கு மேல உள்ளத சகோதரர் அபூபக்கர் விளக்குவாங்க. அதாவது நாங்க 8 பேர் தன்னார்வத்தோட இதை எப்படியாவது 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடணும், இந்த இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது, அதனால நம்ம எப்படி நம்ம முயற்சி செஞ்சு சேர்த்தே ஆகணும்னு ஒரு முடிவுல எல்எம்எஸ் ஷேக் அவர்கள், லெப்பத்தம்பி, ஜிப்ரி, இன்னும் நூர் லமீன் காக்கா, இன்னும் இப்படி ஒரு 8 பேர் நாங்க கூப்பிடுறோம். கீழே ஜமீல் கூப்பிட்டு என்ன பண்றோம் பேசுவோம் சொல்லி அண்ணன்ட்ட பேசும்போது அண்ணன் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கைப்பற்ற நினைச்சேன், அதாவது தமுமுகவை என்னுடைய இதை கைப்பற்றி தலைவராக பாக்கரையும், செயலாளராக அலாவுதீன் அவர்களையும் போட்டு, பொருளாளராக அனூர் பாஷாவை போட்டு நான் கைப்பற்ற போறதாக ஒரு செய்தி அவங்க பரப்பி
அவர்கள் பரப்புன மாதிரி அவங்க சொன்னாங்க. ஏன்டா வந்து அந்த நிகழ்வுகளுடைய இதுகளை பார்த்து அவங்க சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு சிலர் வந்து இந்த செய்தியை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது வந்து அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம மாறா வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா பொறுப்புகளை கொடுக்கறாங்க. அத அந்த நிகழ்வுல வச்சு வந்து அண்ணன் சொல்றாங்க, இதை பார்த்தா எங்க மீது அவங்க வந்து ஒரு பெரிய குற்றத்தையே சுமத்தி இருக்கிறாங்க, நீ இது இந்த மாதிரி கைப்பற்ற போறதாக. ஆனா அதை யார் பரப்புனாங்களோ அவங்க மீது அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல, மாறா வந்து அவங்களுக்கு பொறுப்புகளை தான் கொடுக்கறாங்க. இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவர்களே வந்து திட்டமிட்டு இந்த செயல்களை செய்யறாங்களோன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நான் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி பரப்பக்கூடிய ஒரு 2 பேருடைய பெயரை சொல்லி இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியா இது பண்ணிருக்கிறாங்க, இவங்க மீதும் ஏதாவது நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க அவங்கள வந்து ரொம்ப அதாவது என்ன கேட்கிறோம்னா, ரொம்ப தாழ்மையா ரொம்ப இது பண்ணி நீங்க வந்து தமுகவில் கண்டிப்பா அட்லீஸ்ட் அடிப்படை உறுப்பினராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்எம்எஸ் வந்து ரொம்ப கம்பல் பண்றாங்க. அவங்க வந்து அண்ணனை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் இருப்பாங்க, சரிங்கிறாப்ல. ஏன்டா என்ன காரணம்டா, சும்மா போய் ஒரு இயக்கத்தில் நம்ம இருக்கிறதை விட எப்பவும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற இயக்கம் வந்து தன்னால அவங்க ஏதாவது எந்த தவறுகளையும் செய்வாங்க, நம்ம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்க முடியாதுல்ல. அதனால வந்து அவங்க அதுக்கும் சரின்னு சொல்லி நாங்க ரொம்ப இது பண்ணோம்ல. சரி, ஒரு ஒற்றுமை முயற்சிக்காக நான் ஒத்துக்கிறேன். எதெல்லாம் ஒத்துக்கிறாங்கன்றா, எப்படி ஒத்துக்கிறாங்கன்றா, இந்த மாதிரி கைப்பற்றுதலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கைப்பற்றுதல்ல வந்து என்னன்னா, நிர்வாக குழுல வந்து பாக்கர், அதாவது அந்த 10ஆம் தேதி அவங்களா கூடின நிர்வாக குழுல பாக்கர் வந்து சுய பரிசோதனைன்னு சொல்லிட்டு நாங்க எத்தனையோ பேர் மேல வந்து குற்றம் சுமத்திருப்போம், அதை போல நீங்களும் எங்கள் மீது குற்றம் சுமத்தி இருக்கலாம். அதனால நம்ம வந்து அல்லாவுக்காக மன்னிப்பு கேட்டு, நான் இவரை பத்தி தவறா பேசிட்டேன், அவரை பத்தி தவறா பேசிட்டேன், அவரை பத்தி தவறா பேசிட்டேன், இதுக்காக எனக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுங்கன்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சுட்டு சொல்லியிருக்காரு, என் மேல ஒரு பெரிய குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. அந்த குற்றம் என்னன்னா, அந்த மாதிரி கைப்பற்றி நான் தலைவராக போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மட்டத்துல பேசப்பட்டிருக்குது. அதுக்கு உண்டான ஆதாரம்லாம் என்னிடம் இருக்குது. அதனால இதை பத்தி நீங்க எனக்கு சரியான முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து தன்னுடைய நிலையை வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி விளக்கியிருக்காரு. விளக்கும் போது அவரு தலைவர் வந்து அடுத்த இடத்துல இருந்தவர், அவர் எந்திரிச்சு பேச வேண்டிய இடத்துல, எங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது நானும் அப்படித்தான் கருதுகிறேன், அந்த மாதிரிதான் நானும் என்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இது வந்து என்னன்னா, நாங்க கைப்பற்றுறது உண்மை மாதிரி ஜவாஹர்லால் தன்னுடைய கருத்தை வச்சதுனால அவர் வந்து நாங்க அதை கைப்பற்றவில்லை, அந்த எண்ணம் எங்களிடம் இல்லை என்று அவர் ஒத்துக்கிறணும். அண்ணன் வச்ச பாயிண்ட் ஒத்துக்கிறணும். 2வது, யார் தவறாக தமுக மீது இப்படி ஒரு செய்தி வந்த பிறகு அதை மக்களிடத்தில் பரப்பினார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி 2ஐயும் செய்து விட்டார்கள் என்றால் நான் வந்து நீங்களுக்கு கேட்ட மாதிரி வேண்டாம், உறுப்பினராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க தான் என்ன பண்ணோம், சரி ரைட்டு, இப்ப அண்ணனை வந்து நாங்க தனியா கூப்பிட்டு தான் பேசணும். பாக்கரையோ அலாவுதீனையோ அன்வர் பாஷாவையோ ஒன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு குழுவா வச்சு பேசல, தனியா கூப்பிட்டோம்னா தனியா வந்து பேசினாங்க. அப்ப நாங்க வந்து சமாளக்குள்ள ஒரு முடிவு எடுத்தோம், அவர்களையும் தனியாக கூப்பிட்டு, அதாவது தமுக நிர்வாகிகளையும் தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம விசாரிப்போம். விசாரிச்சுட்டு 2 பேரையும் ஒன்னா ஒரு ரூம்ல, அண்ணனையும் ஜவாஹர்லாலையும் அண்ணனையும் ஹைதரையும் ஒன்னா விட்டோம்டா ஏதோ ஒரு மனசு திருந்தி கூட ஒருத்தருக்கு ஒரு பேசி ஒரு நல்ல ஒரு முடிவு கூட வரலாம். அதனால அவங்க நம்ம தனியாகவும் சந்திக்க வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அப்ப இப்படி இருக்கும்போது நாங்க இவர் எல்எம்எஸ் சொல்லி எல்எம்எஸ் சேக்ட சொல்லி ஜவாஹர்லால் சாப்பிட்ட வந்து நாங்க டைம் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு பிறகு வந்து அவங்க என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டு அவங்க குழுக்கள்ல இல்ல நாங்க 8 பேரும் ஒன்னாதான் வருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரு எல்எம்எஸ் வந்து எவ்வளவு சொல்லி பாக்குற, எல்லாம் தனியா வாங்கன்ட்டு. உடனே எல்எம்எஸ் எனக்கு போன் போட்டு இல்ல அவங்க எல்லாம் ஒன்னாதான் வருவாங்களாம். அப்ப நான் சொன்னேன், ஒன்னா வந்தாங்கன்னா அதாவது இவர்கிட்ட ஒரு கருத்து இருக்கும், அவர்கிட்ட ஒரு கருத்து இருக்கும். அதாவது நம்ம என்ன சமாதான முயற்சிக்காக போறோமோ அந்த முயற்சி வந்து வெற்றி அடைகிறதை விட தோல்வியா தான் போகுமோன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்டா வந்து எல்லாரும், அதாவது ஒருத்தன் மனசு விட்டு பேசும்போது இன்னொருத்தர் வந்து அதுக்கு இன்னொருத்தர் வந்து
குறுக்கிடுவாரு. அப்ப என்ன இவங்களுடைய பேச்சு அவங்களுடைய பேச்சு தான் நிக்குமே தவிர சமாதான விருப்பம் வராது. இப்ப எப்படி நம்ம அண்ணனை வந்து அவருடைய இதுல இருந்து நம்ம கீழே இறக்கி ஒரு உறுப்பினராவது இருங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துக்கிறோமோ அந்த மாதிரி வாங்க முடியாம போயிடும். அதனால வந்து நம்ம எல்லாரும் நான் வேண்டாம் ஜவஹர்லால் சாப்போட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜவஹர்லால் சாப்போட பேசினேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நீங்க தனியா தான் வரணும், அதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர்கள் வந்து தனியா வரக்கூடிய சிந்தனையில் இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம அடுத்த கட்ட முயற்சியா 8 பேரும் ஒன்னாவே வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 8 பேரையும் ஒன்னா வந்து நம்ம கூப்பிட்டு உட்காந்து சரி என்ன நடந்துச்சு நிகழ்வுல சொல்லுங்கன்னு நம்ம கேட்டோம். கேட்கும்போது அவங்க ஆரம்பிக்கும் போது வந்து அதாவது ஏதோ பிரச்சனைகள் வந்து ஒரு மனஸ்தாபமா சின்ன சின்னதா ஆரம்பிச்சிருக்குன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அது வந்து அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டதாக அவர்களுடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு தெரியல. எப்படி தெரியலன்னா சகோதரர் ஜவஹர்லாவும் இன்னும் அவருடைய மற்ற 7 நம்ம பொதுச் செயலாளர் ஹைதர் அலி அவர்களும் இன்னும் மற்றும் செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து 8 பேரும் வந்தாங்க. வரும்போது தலைவர் தான் வந்து ஜவஹர்லால் சாப் தான் பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய பேச்சு வந்து என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கண்ணியமிகு பொதுச் செயலாளர் அவர்களும் பொதுச் செயலாளர் எஸ் ஹைதர் அலி அவர்களும் பிஜே அவர்களும்ட்டாங்க. அப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஷாக் ஆச்சு. அதாவது யாரையும் பத்தி நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சவங்க திடீர்னு என்ன கண்ணியமிகுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் சரி போகட்டும் பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு 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 பொடி போட்டே ஆரம்பிச்சாரு. அதாவது சகோதரர் பிஜே அவர்களை சந்திச்சு நாங்க தனியா கேட்கும்போது அவர்கள் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சகோதரர் தொண்டியப்ப சொன்ன மாதிரி விஷயங்கள் ஸ்டார்டா சொன்னாரு. அது கொஞ்சம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க, நம்ம கைப்பற்றுற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி தமுகவை தன் கையில் எடுத்துக்கிறணும் அப்படின்னு நினைச்சு சொல்லி காட்டுற மாதிரி நினைச்சாங்க. அப்ப நாங்க வந்து இது கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்கள் இயற்கையாவே கொஞ்சம் அதிகமான சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்காது. அப்படிலாம் இருக்காது, சும்மா சின்ன விஷயம் அவங்கள சின்ன விஷயம் ஏதோ மனக்கசப்புல சொல்லிட்டாங்க, அது கொஞ்சம் கூட குறைய சொல்றாங்க போல இருக்குன்னு நாங்க போய் அங்க உட்கார்ந்துடும் போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளால் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து அவர் என்னென்னலாம் பண்ணினார், அதாவது தௌஹீத் ஜமாத் வந்து தமுகவை அதாவது அபகரிக்கிற நோக்கில், அதாவது தமுகவை தன் நிலைப்பாட்டுக்கு தன் நிலைப்பாட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக வந்து முதல்ல இதை சொல்றாரு. பீஸ பத்தி ஒரு விஷயம் சொல்லி கேட்டார். பீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன இதை அப்படி சொல்றேன். முதல்ல வந்து தௌஹீத் ஜமாத்துல வந்து கேட்கறாங்க. கேட்கும்போது தௌஹீத் ஜமாத்துல இருந்து இது மாதிரி எல்லா புது இது எல்லாரும் கலந்துக்கிற ஒரு விஷயத்துக்கு நான் கலந்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிறனால மறுப்பு தெரியும். அதாவது இதுக்காக அந்த பீஸ் கமிட்டியில பீஸ் எக்ஸிபிஷன்ல வாலண்டியர்ஸ் கேட்கறாங்க. இந்த விஷயத்துல நம்ம தர மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தமுக வந்து கேட்கறாங்க. அடுத்த தடவை கேட்டிருக்காங்க தமுகவில். கேட்ட உடனே சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் வந்து சகோதரர் பிஜேட்ட கேட்டிருக்காங்க இது மாதிரி அனுப்பலாமா அப்படிங்கும் போது அவங்க வந்து சொன்னதை அவர் சொன்னார். இது மாதிரி அனுப்ப சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் போங்க அனுப்புங்க, தமுக அதுக்கு பிரச்சனை இல்லாமன்னு சொல்லி. அப்புறம் வந்து கேட்கும்போது ஒரு நாள் அடுத்த நாள் நாளைக்கு என்றால் இன்றைக்கு வந்து பேப்பர்ல வருது, அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இதே மாதிரி அமெரிக்க தூதர் அவர் முன்னிலையெல்லாம் வந்து பீஸ் எக்ஸிபிஷனை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு வந்த உடனே சகோதரர் பிஜே வந்து போன் பண்ணி ஜவஹர்லால்ட்ட வந்து இது மாதிரி நீங்க வந்து வாபஸ் வாங்க அப்படின்னு சொன்னதாகவும், இது வந்து தௌஹீத் ஜமாத்தோட முடிவை திணிக்கிற மாதிரியும் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இன்னொரு இது சொல்றாங்க இதே மாதிரி அவர் கேட்கல அப்படிங்கும் போது இன்னொரு சகோதரர்கிட்ட அவரு தமீம் அன்சாரிட்ட சொல்லி இதே மாதிரி அவங்க வாபஸ் வாங்கலண்டா நான் வந்து ராஜினாமா பண்ணிடுவேன், என்னுடைய அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணிடுவேன் மிரட்டினாரு அப்படின்னு சொல்லும் போது நாங்க சொன்னோம் இதுல வந்து தௌஹீத் ஜமாத்தோடைய எந்த பங்கும் இல்லையே, தௌஹீத் ஜமாத்தோட கொள்கையே இல்லையே, தௌஹீத் ஜமாத்தோட கொள்கை இல்ல, அதாவது அமெரிக்க பொருளை புறக்கணிங்கிறது தௌஹீத் ஜமாத்தோடைய முடிவு கிடையாது, தமுக முடிவு தானே அப்படிங்கும் இல்ல அனுப்பியாச்சு அதை எப்படி திரும்பி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. அப்புறம் வந்து பிறைய பத்தி சொன்னாங்க.
பிறையை பத்தி சொல்லும்போது அடுத்த கருத்தாக வந்து தமுக வந்து தௌஹீத் ஜமாத் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை இதுங்கணும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு அவங்க எடுக்கணும். தமுக வந்து தௌஹீத் ஜமாத்துடைய கையில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சாட்சியாக பிறையை பத்தி சொன்னாங்க. இந்த ரமலான் பிறையில வந்து பிரச்சனையாகி குழப்பம் வந்து தமுக காரணம், அதாவது அவர் ஒரு ஆக்ரோஷம் சொன்னார், நான் அதிர்ந்து போய்விட்டேன், அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதிர்ந்து போய் சொன்னாரு. அப்படிங்கும்போது நாங்க கேட்டோம், அதுல என்ன அதிர்றதுக்கு என்ன இருக்கு? அதாவது தௌஹீத் ஜமாத் ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கிறாங்க, இன்னைக்கு பிறை இல்ல, இன்னைக்கு நாளைக்கு தான் பிறை பண்ண உடனே நீங்க நோம்பு வைங்கன்னு இருக்காங்க. இதுல என்ன இல்ல தமுக வந்து குழம்பி போயிட்டாங்க. அப்படிங்கும்போது நானும் தொண்டியப்பாவும் வந்து அங்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தமுக ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 8 to 10 அந்த டைம்ல இருக்கிறோம். நாங்க 3 மணி நேரமே இருந்தோம். இருந்து வரக்கூடிய அனைத்து போன் கால்களுக்கும் எல்லாரும் பண்றாங்க, தமிழ்நாடுல இருந்து ஃபுல்லா கால் பண்றாங்க. பண்ணும்போது அழகான தெளிவான பதில சொன்னாங்க. தமுகல இருந்து தொண்டியப்ப கூட சொன்னார், பதில் சொன்னார் வந்த காலுக்கு. தௌஹீத் ஜமாத் நாளைக்கும் சுன்னத்துல் ஜமாத் இன்றைக்கும் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேற்பட்ட விஷயங்கள் கேட்கறவங்களுக்கு தௌஹீத் ஜமாத் போன் பண்ணி கேளுங்க. இதை விட தெளிவா எதுவும் சொன்னாங்கன்னா அதுக்கு இதை விட தெளிவா வந்து பதில் சொல்ல வேண்டியது இல்லையா, குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் பதில் இல்லை. ஆக இவங்க வந்து எடுத்து வச்ச வாதங்கள் எல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர்கள் வந்து சொன்னதுக்கு அப்படி உல்டாவா இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, தௌஹீத் ஜமாத் தமுக கைப்பற்றுற மாதிரி அவங்க சொல்றது, தமுக வந்து தௌஹீத் ஜமாத் தமுக நிலைப்பாடை வந்து தௌஹீத் ஜமாத் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு என்னத்தை ஏற்படுச்சு. இவங்க சொன்னது, இவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் தமுக என்ன இது எடுக்குதோ, முடிவு எடுக்குதோ அது தௌஹீத் ஜமாத் ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கான எந்த சாட்சிகளும் அவங்களால நிரூபிக்கல. இதே மாதிரி தௌஹீத் ஜமாத் டேக் ஓவர் பண்ணது அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் எடுக்கப்படல. அதுல அதாவது அவங்களால திருத்தமா சொல்ல முடியல. அப்படி அடுத்த கட்டமா போனார்கள். அவர் வந்து அடிக்கடி மிரட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மிரட்டுறது கூட என்ன, மிரட்டுறதுக்கு என்ன இருந்தது? அதாவது இதை பத்தி அதிகமா விளக்கமா தொண்டியப்ப சொல்லுவாரு.